Hi guys, it's me Eli. Welcome to Concepts of A2K NEET Tamil. 90 days crash course இன்னைக்கு பார்க்குதுன்னா டே 29. இந்த டே 29ல நம்ம ஒரு அற்புதமான புது டாபிக் குள்ள போறோம். அந்த புது டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது ஈர்ப்பியல். ஓகே, அப்படின்னா ஒன்றும் இல்லை, இங்கிலீஷ்ல வந்து கிராவிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க? ஸோ கிராவிடேஷன் சொல்லுவாங்க. இந்த கிராவிடேஷன் லெசன் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரியா? ஸோ கிராவிடேஷன் லெசன்ல ஒன்றும் பெருசாலாம் இல்லை. ஸோ மினிமம் இந்த சாப்டரோட வெயிட்டேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்தா 1லேருந்து 2 கொஸ்டின் வரைக்கும் கேட்பாங்க. சரியா? 1லேருந்து என்ன பண்ணலாம், 2 கொஸ்டின்ஸ் வரைக்கும் வரலாம். ஸோ இதுதான் வந்து இந்த சாப்டரோட வெயிட்டேஜ். ஓகே, இதுதான் இந்த சாப்டரோட வெயிட்டேஜ். ஓகேவா? ஸோ பெருசாக வந்து இதில் வந்து 1 or 2 கொஸ்டின்ஸ் வரும். ஸோ இதில் இருக்க அந்த டைமென்ஷன் ஃபார்முலா இருக்குல்ல, 2022 இதில் வந்து ஒரு டேபிள் காலம்னா டைமென்ஷன் ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க. அந்த டைமென்ஷன் ஃபார்முலா என்னவோ அப்படியே தூக்கி கேட்டு வச்சிருந்தான். அப்படியே தூக்கி என்ன பண்ணியிருந்தான், கேட்டு வச்சிருந்தான். சொல்கிற விஷயம் புரியுதா? ஓகேப்பா. ஸோ லைக் அந்த மாதிரி நிறைய வரும். ஸோ அதை விட்டு தள்ளு. ஓகே, சரி, ஓகே. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, கோள்களின் இயக்கத்திற்கான கெப்லரின் விதி. கோள்களின் இயக்கத்திற்கான கெப்லரின் விதி. சரியா? இவர் என்ன சொல்லியிருப்பாரு, இந்த கெப்லர் வந்து பார்த்தா ஒரு 3 விதியை சொல்லியிருப்பாரு. சரியா? 3 விதி சொல்லியிருப்பாரு. அது என்னென்ன விதி அப்படின்னு பார்த்தோன்னா, அது என்னென்ன விதிகள் அப்படின்னு பார்த்தோன்னா வச்சுக்கேன். முதல் விதி வந்து பார்த்தா சுற்றுகளின் விதின்னு சொல்லுவாங்க. அது முதல் விதி வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா சுற்று விதி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ரெண்டாவது விதி என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, சரியா, அந்த ரெண்டாவது விதி இருக்குல்ல, ரெண்டாவது விதி என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா வச்சுக்கேன், பரப்பு விதின்னு சொல்லுவாங்க. என்னென்ன விதின்னு சொல்லுவாங்க? பரப்பு விதி அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, என்ன விதின்னு சொல்லுவாங்க? பரப்பு விதின்னு சொல்லுவாங்க. ஓகே, மூணாவது விதி என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா வச்சுக்கோங்க, மூணாவது விதி வந்து பண்ணா சுற்றுக்கால விதி அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன விதின்னு சொல்லுவாங்க? சுற்றுக்கால விதி அப்படின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சா? ஓகே, ஸோ இதுதான் என்னது, மொத்தம் இது வந்து 3 விதிகள் வந்து பண்ணா மொத்தமாக சொல்லியிருக்காங்க. மொத்தமாக என்னது, ஸோ மொத்தம் ஒரு 3 விதிகள் வந்து இருக்குது. சரியா? சொல்ற விஷயம் புரியுதாப்பா? மொத்தமாக எத்தனை விதிகள் இருக்குது? 3 விதிகள் வந்து பண்ணா சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகேப்பா. இதுல சுற்று விதி அப்படின்னு என்னன்னா வச்சுக்கேன், சுற்று விதி அப்படின்றது ஸோ எல்லா கோள்களுமே சரியா இருக்கக்கூடிய இப்போ வந்து உலகத்துல மொத்தம் வந்து இந்த ஸோ இந்த என்னது பால்வெளி அண்டமா மில்கி வே கேலக்சின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மில்கி வே கேலக்சியில் வந்து பார்த்தா மொத்தமாக 9 கோள்கள் இருக்குது. அது ஃப்ளூட்டோ காலி. ஸோ 8 கோள்கள் இருக்குன்னு நினைக்கிறேன், ஞாபகம் மறந்துச்சு. சரியா? ஸோ 8 கோள்கள் இருக்குது. சரியா? ஓகே, இப்போ இது வந்து என்னது, ஸோ எல்லா கோள்களுமே என்ன பண்ணுவோம்னா நீள்வட்ட பாதையில சுற்றி வரும். என்னது, நீள்வட்ட பாதையில சுற்றி வரும். சரியா? ஸோ அப்போ நீள்வட்டம் அப்படின்னா, நீள்வட்ட பாதைனா 2 குவிய புள்ளி இருக்கும். சரியா? 2 குவிய புள்ளி இருக்கும். அந்த ஒரு குவிய புள்ளி இந்த இடத்துல இருக்கும், ஒரு குவிய புள்ளி இங்கேயும், இன்னொரு குவிய புள்ளி வந்து எங்க இருக்கும், ஸோ இந்த இடத்துல இருக்கு. இன்னொரு குவிய புள்ளி எங்க இருக்கும், இந்த இடத்துலயும் இருக்கும். சரியா? இது ஒரு குவிய புள்ளி, இது ஒரு குவிய புள்ளி. மொத்தம் எத்தனை குவிய புள்ளி இருக்கும்? 2 குவிய புள்ளிகள் இருக்கும்ப்பா. சரியா? ஸோ அக்கார்டிங் டு மேத்தமெட்டிக்ஸ் ஒரு கோள்னு வச்சு ஒரு நீள்வட்டம் எடுத்துக்கணும்னா அதுல என்ன இருக்குது, 2 விதமான குவிய புள்ளி இருக்கும். சரியா? இந்த குவிய புள்ளியில் தான் வந்து என்ன இருக்குன்னா சூரியன் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குவிய புள்ளியில் தான் என்ன இருக்குன்னு சொல்லுவாங்க, சூரியன் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த குவிய புள்ளியில் தான் என்ன இருக்கு, இந்த குவிய புள்ளிலேயே இந்த குவிய புள்ளிலேயே என்ன இருக்கும், சூரியன் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்ற விஷயம் புரியுதா? ஓகே ஓகே ஓகே, சரியா? ஸோ அப்போ இங்கே வந்து நடுவில் ஒரு அச்சு போகுது இல்லை, இந்த அச்சை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, ஓகே, நடுவில் போகக்கூடிய அந்த அச்சு இருக்கு இல்லையா, இந்த அச்சை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா முதன்மை அச்சு அப்படின்னு சொல்லுவோம். இந்த அச்சை நம்ம என்னன்னு சொல்லுவோம், முதன்மை அச்சுன்னு சொல்லுவோம். புரியுதா நான் சொல்றது என்னன்ட்டு? அதாவது சுற்று விதி அப்படின்னு என்னன்னா, ஸோ எல்லா கோள்களும் ஒரு நீள்வட்ட பாதையில சுற்றும். சரியா? ஸோ அதில் சூரியன் எங்க இருக்கும் அப்படின்னா, சூரியனை வந்து இப்போ நீள்வட்ட பாதையில் சுற்றும். அந்த சூரியன் எங்க இருக்கும் அப்படின்னா அதோடைய குவிய புள்ளியில இருக்கும் அப்படின்னு சொல்லத்தான் வந்து சுற்று விதி அப்படின்னு கெப்லருடைய முதல் விதி. சரியா? கெப்லருடைய முதல் விதி. சரியா? ஓகே, அப்போ இந்த சூரியனுக்கும் இதுக்கும் நடுவில் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கா? அப்போ இங்க பாரு, இதுக்கும் நடுவில் ஒரு தொலைவு இருக்கா? இந்த தொலைவை வந்து பாருங்க என்னன்னு சொல்லுவாங்கன்னா அப்போஜி அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க? அப்போஜி அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ஜின்னு சொல்லுவாங்க? அப்போஜின்னு சொல்லுவாங்க. அதாவது தமிழ்ல சொன்னோம்னா சேய்மை தொலைவு அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க? சேய்மை தொலைவு. சேய்மையா அண்மையாரா? கிட்டக்குதுன்னா அண்மை. எஸ், அண்மை தொலைவு அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க? அண்மை தொலைவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அண்மை தொலைவு அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஓகே, இதே வந்து பார்த்தோன்னா இங்க பாரு, இந்த குவியத்துக்கும் சரியா சொல்றேன் புரியுதா? அப்போ அதிகபட்ச தொலைவு இருக்கு இல்லையா? ஸோ இந்த இதுக்கும் சரியா, இந்த புள்ளிக்கும் இதுக்கும் நடுவில் அது அதிகபட்ச தொலைவு இருக்கா? சரியா? இந்த அதிகபட்ச தொலைவு என்னன்னு சொல்லுவாங்கன்னா சேய்மை தொலைவுன்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து பார்த்தா இங்கிலீஷ்ல வந்து பார்த்தா பெரிஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்லுவாங்க? பெரிஜின்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க? பெரிஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சரியா? பெரிஜி அப்படின்னா என்னது? ஸோ பெரிஜி அப்படின்னா சேய்மை தொலைவு. பெரிஜி அப்படின்னா என்னது? ஸோ சேய்மை தொலைவு அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? சேய்மை தொலைவு அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. ஓகே, ஓகேவா?
சரி ஓகே. அப்போ சுற்று விதினா என்னது? எல்லா கோள்களும் சூரியனை என்ன பண்ணும்? நீள்வட்ட பாதையில் சுற்றி வரும். அந்த சூரியன் அப்படின்னு எங்க இருக்குன்னா எங்க இருக்கும்? குவிய புள்ளியில இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொன்னது? கெப்லருடைய முதல் விதி சொல்லுது. கெப்லருடைய முதல் விதி வந்து பண்ணா சொல்லியிருக்குது. சரியா? ரெண்டாவது விதி என்ன சொல்றது அப்படின்னா பரப்பு விதின்னு சொல்லுவாங்க. இப்போ ரெண்டாவது விதி என்னன்னு சொல்லுவாங்கன்னா பரப்பு விதின்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த பரப்பு விதி அப்படின்றது ஒண்ணுமே இல்லை. இந்த இடத்துல சூரியன் இருக்குன்னு வச்சுக்கோ. ஜஸ்ட் அசியம் இந்த இடத்துல என்ன இருக்கு? சூரியன் இருக்குதுன்னு வச்சுக்கோ. இந்த குவிய புள்ளியில என்ன இருக்கு? சூரியன் இருக்குது. ஓகேவா? அப்ப இந்த சூரியன் இருக்கு இல்லையா? அப்ப ஓகே, இந்த இடத்துல என்ன இருக்கு? சூரியன் இருக்குது. சரியா? இந்த இடத்துல என்ன இருக்கு? சூரியன் இருக்குது. சரியா? அப்போ இந்த சூரியன் இங்க இருக்குன்னா இந்த நடுவுல வந்து போனா இங்க குறைந்தபட்சத்துல ஒரு பரப்பளவு இருக்குமா? இங்க என்ன இருக்கும்? குறைந்தபட்சம் என்னது? இந்த இடத்துல எனக்கு ஒரு பரப்பளவு இருக்குது. சரியா? ஓகே, இந்த பரப்பளவு நான் என்ன எடுத்துக்கிறேன்னா A2 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். சரியா? இந்த பாயிண்ட் என்ன எடுத்துக்கிறேன்? P2 P3ன்னு சொல்லிட்டு பாயிண்ட் எடுத்துக்கிறேன்ப்பா. சரியா? அதுக்கப்புறமா என்னது? இங்க இருந்து இங்க ஒரு பரப்பளவு நான் எடுத்துக்கிறேன். இங்க இருந்து இங்க வந்து என்ன பண்ணிக்கிறேன்? ஒரு பரப்பளவு நான் எடுத்துக்கிறேன். பரப்பளவு என்னது? ஏரியா. சரியா? இங்க இருந்து நான் என்ன எடுத்துக்கிறேன்? இங்க ஒரு ஏரியாவை நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? எஸ். சரியா? இந்த பரப்பளவை நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A1 அப்படின்னு சொல்லிட்டு இந்த பரப்பளவு எடுத்துக்கிறேன். இந்த பரப்பளவை நான் என்ன எடுத்துக்கிறேன்? A1 அப்படின்ட்டு பரப்பளவு எடுத்துக்கிறேன். இந்த பாயிண்ட் என்னது? P1 P3 P4ன்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கிறேன். சரியா? சொல்யூஷன் புரியுதா? அப்போ இங்க இருந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா தெரியுமா? அப்ப P1ல இருந்து P4க்கு கோலானது என்னது? P1ல இருந்து P4க்கு வரக்கூடிய காலமும் P4க்கு வரக்கூடிய காலமும் இங்க இருந்து P2ல இருந்து P3க்கு வரக்கூடிய காலமும் என்னவா இருக்கும்? சமமா இருக்கும்னு சொல்றாங்க. சரியா? சமமா இருக்குன்னு சொல்றாங்க. ஆக்சுவலி இது எப்படி பாசிபிள்? இங்க பாரு, இந்த பரப்பளவு ரொம்ப அதிகமா இருக்குது, இந்த பரப்பளவு குட்டியா இருக்குது. அதுக்கு என்ன வாட் இஸ் த இதுக்கு என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னா இதுக்கு என்ன காரணம் அப்படி தெரியுமா? இதுக்கான காரணம் கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம். என்னது? கோண உந்தம் மாறாம இருக்கிறது தான் இதுக்கான காரணம். சரியா? இங்க இருக்கும் போதும் சரி, எல்லா இடத்துலயுமே சரி, அதனுடைய அந்த பொருள் அந்த கோளினுடைய கோண உந்தம் என்பது மாறாமல் இருக்கும். அதுதான் இதுக்கான ரீசன். சரியா? அப்ப இதுக்கான ரீசன் என்னது? கோண உந்தம் மாறாமல் இருக்கும். இதுக்கான ரீசன் என்னதுப்பா? கோண உந்தம் மாறாமல் இருத்தல். கோண உந்தம் மாறாமல் இருப்பது. சரியா? கோண உந்தம் என்னது? மாறாமல் இருக்கிறது இதுக்கான ரீசன். சரியா? அப்போ இங்க பாரு, இங்க வந்து ஏரியல் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட ஏரியல் வெலாசிட்டி அப்படின்னு என்னன்னா dA/dt சொல்லுவாங்க. அதாவது dA/dt. சரியா? அதாவது ஒரு குறிப்பிட்ட பரப்பளவுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்துல எவ்வளவு பரப்பு கடந்திருக்கு அப்படின்னு சொல்றது என்னது? ஏரியல் வெலாசிட்டின்னு சொல்லுவாங்க. ஏரியல் வெலாசிட்டினா பரப்பு திசை வேகம் சொல்லுவாங்க. பரப்பளவு திசை வேகம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க? பரப்பு திசை வேகம் அப்படின்னு சொல்லலாம். பரப்பு திசை வேகம் அப்படின்னு சொல்லலாம். புரியுதா? சரியா? அப்ப இந்த பரப்பு திசை வேகம் அப்படின்றது எதுக்கு சமமா இருக்கும்னா L/2m சமமா இருக்கும். L/2m சமமாக இருக்கும். புரியுதா? L/2m என்னவா இருக்கும்? சமமா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஓகேவா? புரிஞ்சா? சரி, ஓகே. இங்க எப்படி ப்ரோ அப்படின்னு கேட்டா இங்க பாரு, இங்க இருந்து P1ல இருந்து P2 போகும்போது அந்த கோளினுடைய வேகம் என்பது ரொம்ப அப்படியே ஸ்லோலி அப்படி கொஞ்சம் கொஞ்சமா நான் வந்துட்டு போகும். ஆனா இந்த P2 P3 இருக்கு இல்லையா? இந்த P2 P3ல வந்து பார்த்தோன்னா அந்த கோளினுடைய வேகம் இருக்குல்ல, வேகம் வந்து சும்மா சொயின்னு. ஓகே, அப்படி சொயின்னு. சரியா? இங்க இருந்து இங்க வரதுக்கு எடுத்துக்க எவ்வளவு டைம் ஆச்சோ சரி, சாரி. எஸ். இங்க கோளுக்கு பக்கத்துல வரும்போது என்னது? கோளுக்கு பக்கத்துல வரும்போது சும்மா அப்படியே ஃபாஸ்டா வேகமா போகும். சரியா? அப்போ இந்த பக்கத்துல இங்க இருந்து இங்க போகும்போது ஒரு கோள் வந்து இப்படி சுத்திட்டு போகுதுன்னு வச்சுக்கேன். எந்த டைரக்ஷன்ல? எஸ், இந்த டைரக்ஷன்ல சுத்திட்டு போகுதுன்னு வச்சுக்கேன். எந்த டைரக்ஷன்? இங்க இருந்து இப்படி சுத்திட்டு போகுதுன்னு வச்சுக்கேன். சரியா? ஐயோ. எங்க இங்க இருந்து இந்த டைரக்ஷன் சுத்திட்டு போய் வச்சுக்கேன். இந்த இடத்துல என்னோட வேகம் எப்படி இருக்கும்னா என்னோட வேகம் மேக்சிமமா இருக்கும். எனக்கு என்னது வெலாசிட்டி வந்து பண்ணா மேக்சிமம் வெலாசிட்டியா இருக்கும். சரியா? அது இந்த பக்கம் பார்த்தனா இங்க இருந்து வந்து இப்படி போகும்ல, இந்த பக்கம் போகும்போது என்னுடைய திசைவேகம் எப்படி இருக்கும்னா எனக்கு மினிமமா இருக்கும். என்னோட திசைவேகம் எப்படி இருக்கும்? மினிமம் வெலாசிட்டியா இருக்கும். புரிஞ்சா? ரைட்டு. ஓகே. ஓகேப்பா. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா வச்சுக்கேன், அடுத்து என்னன்னா சுற்று விதி. சரியா? சுற்று விதி அப்படின்றது என்னன்னு சொல்ல, சுற்று கால விதி அப்படின்றது என்னன்னா
டைம் பீரியட் இருக்கு இல்லையா, இதுக்கு இங்கேருந்து இங்கே வரத்துக்கு ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட் இருக்கும். சொல்ற விஷயம் புரியுதா? இங்கே ஒரு கோளை வந்து ஒரு கோள் சூரியனை சுற்றி வரத்துக்கு ஒரு டைம் பீரியட் இருக்கும். அந்த டைம் பீரியடோட ஸ்கொயர் ஆனது எதுக்கு நேர் தகவல் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா வச்சுக்கோங்க, ஏ கியூபுக்கு நேர் தகவல் இருக்கும். ஏ கியூபுக்கு நேர் தகவல் இருக்கும். அப்போ ஏ கியூப் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வச்சுக்கோங்க, செமி மேஜர் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? செமி மேஜர் ஆக்சிஸ் சொல்லுவாங்க. அதாவது பாதி முதன்மை அச்சுன்னு சொல்லலாம். என்ன சொல்லலாம்? பாதி முதன்மை அச்சு. சரியா? பாதி முதன்மை அச்சு. ஓகேவா ப்ரோ? இங்க பாரு, இது ஒரு நீள்வட்டமா? ரைட் இங்க வரைஞ்சா தெரியாது, எனக்கே தெரியும். ஓகே, இங்க மேல வரைய பார்த்துக்கோ. இது ஒரு நீள்வட்டமா? நீள்வட்டத்துல முதன்மை அச்சு இருந்தது, இதுதான் ப்ரோ முதன்மை அச்சு. அப்ப இந்த முதன்மை அச்சுல பாதினா என்னது? இந்த முதன்மை அச்சுல பாதினா எது ப்ரோ அப்படின்னு கேட்டனா, இதோ இந்த பகுதி தானே பாதி, ஆமாவா? அப்ப இந்த பகுதி என்னன்னு சொல்லுவோம்? நம்ம ஆரம் அப்படின்னு சொல்லுவோமா? அப்ப என்னது? ஸோ இந்த நேரமானது இந்த t ஸ்கொயர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் கியூப்னு சொல்லலாமா? ஆர் கியூப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாமா, சொல்லக்கூடாதா? எஸ், தாராளமா சொல்லலாம். இதுதான் என்ன சொல்றது? சுற்று கால விதி அப்படின்னு சொல்லுவாங்க. இதைதான் நம்ம என்ன சொல்லுவாங்க? சுற்று கால விதி அப்படின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சா? இதுதான் வந்து நம்ம தலைவர் கெப்லர் சொன்னது. இதுதான் என்னது? நம்மளுடைய தலைவர் வந்து கெப்லர் அவர்கள் சொன்னது. சரியா? ஓகே. புரிஞ்சா? ஆமா, இங்க எதுக்கு நான் எம்டி ஸ்லைடு விட்டேன் தான் எனக்கும் தெரியல. ஓகே, அது கடைசியா நான் டெலிட் பண்ணி உங்களுக்கு அனுப்பும்போது ப்ராப்பராக அனுப்பிச்சு விட்டேன். சரியா? ஓகே, இதுனது சுற்று விதி தெரிஞ்சிச்சு என்னன்ட்டு. ஸோ பரப்பு விதினா என்னன்னு தெரிஞ்சிச்சு. தென் சுற்றுக்கால விதினா என்னன்னு தெரிஞ்சிச்சு. ஓகேவா? ஸோ சுற்று விதி என்ன சொல்லுது? சுற்று விதி என்பது வந்து பார்த்தோன்னா, சூரியன் இருக்குது. சூரியன் வந்து பார்த்தா ஒரு குவியத்தில் இருக்கும். சரியா? அதாவது எல்லா கோள்களும் நீள்வட்ட பாதையில சுற்றி வருது. சரியா? எல்லா கோள்களும் நீள்வட்ட பாதையில சூரியனை சுற்றி வருது. அந்த சூரியன் எங்க இருக்குன்னா குவிய புள்ளியில இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சுற்று விதி சொல்லிச்சு. பரப்பு விதின்றது என்னது? அதாவது இங்கேருந்து இங்கே வரதுக்கான நேரமோ, இங்கேருந்து இந்த பரப்பளவு இங்கேருந்து வரதுக்கு நேரமோ நமக்கும் சமமா இருக்கும். ஓகே, சமமா இருக்கும். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இதுக்கான காரணம் வந்து பார்த்தோன்னா, கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் அப்படின்னு சொல்லிட்டு பரப்பு விதி சொல்லுச்சு. ஓகே, பரப்பு விதி சொல்லுச்சு. சரியா? அப்போ சுற்றுக்கால விதி என்பது என்னது? சுற்றுக்கால விதி என்பது வந்து பண்ணா, ஸோ என்னோட டைம் பீரியடுக்குள்ளே ஒரு சூரியனை ஒரு கோளானது சூரியனை சுற்றி வர எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரமானது அதோடைய பாதி முதன்மை அச்சினுடைய கியூபுக்கு சமமா இருக்கும்னு சொல்றாங்க. ஓகே, சொல்ற விஷயம் புரியுது? அதுதான் வந்து பண்ணா. ஸோ கெப்லர் விதிகள் இதுதான் சொல்லுது. சரி, கெப்லர் விதியை நான் எழுதியெல்லாம் போடலடா, இவ்வளவுதான்டா, தெரிஞ்சு வச்சுக்கோடா. ஓகே, ஸ்ட்ரெயிட்டா கொஸ்டின் போலாம். ஒரு செயற்கைக்கோளின் சுற்றுப்பாதையின் ஆரம் மற்றும் நேரம் முறையே ஆர் மற்றும் டி. சரியா? ஒரு செயற்கைக்கோள் இருக்கு. செயற்கைக்கோள்னா சேட்டிலைட். சரியா? ஒரு சேட்டிலைட்டோடைய சுற்றுப்பாதையினுடைய ஆரம். சரியா? இப்ப என்னது? ஒரு சேட்டலைட் வந்து போனா இந்த மாதிரி நீள்வட்ட பாதையில இப்படி சுத்திட்டு வருதுன்னு வச்சுக்கோங்க. இதோடைய ரேடியஸ் எவ்வளவுன்னு சொல்லிட்டு அந்த ரேடியஸ் வந்து 6. சரி, அது எடுத்துக்க டைம் வந்து டீன்னு சொல்லிட்டான். சரியா? இப்போ இன்னொரு செயற்கைக்கோள் இருக்குது. அந்த செயற்கைக்கோளினுடைய ஆரம் வந்து பார்த்தோன்னா என்னது? 9R அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அந்த செயற்கைக்கோளினுடைய ஆரம் வந்து எவ்வளோன்னு இருக்குது? ஸோ 9R அப்படின்னு சொல்லிட்டு செயற்கைக்கோளினுடைய ஆரம் இருக்குதுன்னா அதோடைய நேரம் என்பது என்னன்னு கேட்கலாம். அதனுடைய நேரம் என்பது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஓகே, ரொம்ப ஈஸி. இங்க பாரு, when t square is directly proportional to என்னது? R cube. ரைட்டா? R cube. சரியா? ஓகே, இது நார்மல். ஓகே, அப்போ இதுக்கு வந்து பண்ணா செகண்டா இருக்குது 9 இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து பண்ணா ஒரு ரேடியஸ் இருக்கும். அதுக்கு என்னது? அப்போ t dash square is equal to இது எப்படி வேணா இது எப்படி when t dash square is equal to is directly proportional to என்னது? எத்தனை டைம் ரேடியஸ்க்கு? 9R cube. 9R the whole cube வருமா? இப்போ நான் என்ன பண்ணேன்னு பாரு. அப்போ t square divided by t dash square சமம் என்ன வரும் ஆக்சுவலி? R cube divided by என்னடா ஆக்சுவலி வரும்? என்னன்னு வச்சு 9R cube. ஸோ 9R cube நான் எப்படி எழுதுன்னு பார்த்துக்கோ. 9R cube நான் எப்படி எழுதுன்னு பார்த்துக்கோ. 3 பவர் எழுதலாமா? எழுதலாம் தானே? எப்படி எழுதலாம்? 3 பவர் 2ன்னு எழுதலாமா? 3 பவர் 2 இன்ட்டு 3ன்னு எழுதலாமாடா? இல்லை இப்படி எழுத முடியாது. வெயிட் எஸ், 3 பவர் 3ன்னு எழுதலாமா? ரைட்டா? இதை நம்ம எப்படி எழுதலாம்? 3 பவர் 3 இன்ட்டு ஹோல் பவர் 3 பவர் 2. சாரி. ஓகே, 3 பவர் 2 ஹோல் பவர் 3ன்னு எழுதலாமா? ஹோல் பவர் 3 தான் R கியூப்னு எழுதலாம். ரைட்டா? கரெக்டா? 9 இப்படி எழுதலாம். சரியா? அப்போ இதுவும் ஆயிடுச்சு, கேன்சல் ஆயிடுச்சா? ரைட்டா? இதுவும் ஆயிடுச்சு, ஸோ கேன்சல் ஆயிடுச்சு. சரியா? அப்போ இங்க பாரு, ஸோ இந்த ஸ்கொயர் வந்து ஹோல் ஸ்கொயர்னு வச்சுக்கோ. t divided by t dash த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ? 1/1/1/1/1
வாட் 3 power 2 the whole cube ன்னு சொல்லிட்டு இருக்குது சரியா. ஸோ இப்போ இந்த ஸ்கொயர் அப்படியே என்ன வந்துச்சு, நான் அதை வச்சு இந்த ஸ்கொயர் இந்த என்னது எஸ் இந்த பக்கம் ஸ்கொயர் வந்து என்ன வந்துச்சுன்னா ரூட் ஆயிடுமா. அப்போ t டிவைடட் பை t டேஷ் சமம் t டிவைடட் பை t டேஷ் சமம் என்னாச்சுப்பா 1 பவர் 1/2 டிவைடட் பை 3 பவர் 2 இன்ட்டு எஸ் 3 பவர் 2 இன்ட்டு 3/2 வருமா, 3 இன்ட்டு 1/2ன்னு சொல்லிட்டு வருமா வராதா, எஸ் வரும் ஆமாவா. அப்போ இதுவும் கேன்சல் ஆயிடுச்சு, இதுவும் கேன்சல் ஆயிடுச்சு. when t டிவைடட் பை t டேஷ் சமம் என்னாச்சு 1/3 கியூப்னு வருமா. ஓகே அப்போ இது என்னன்னு வந்துருப்பா. அப்போ t டேஷ் சமம் என்னன்னு வந்துச்சு, t டேஷ் சமம் என்னது 27t, என்னது t டேஷ் இஸ் ஈக்குவல் டு என்னது 27ttன்னு வரும். இதுதான் என்னோட ஆன்சர் 27t அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதுதான் வந்து என்னோட ஆன்சர். புரிஞ்சா புரிஞ்சாப்பா, எஸ் நைஸ். ஓகே ஓகேப்பா. அதுக்கடுத்து பாரு, புவியின் சுற்றுவட்ட பாதையின் ஆரம் 1/4 மாறுகிறது எனில் ஒரு வருடம் அவை சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் காலம் என்ன. ஒரு வருஷத்துக்கு அவை சுற்றி வரக்கூடிய காலம் எடுத்துக்கொள்ளக்கூடிய காலம் என்னன்னு சொல்லி கேட்கறாங்க. ஓகேவா, ஒன்றும் இல்லை இங்கே பாரு, t square is directly proportional to r cube. அப்போ t dash square is equal to என்னது 1/4 r/4 the whole cube வருமா, ரைட்டா. அப்படி டிவைட் பண்ண வேலை முடிஞ்சிச்சு. சேம் அதே பட்டன் t square t dash square இன்ட்டு என்னது இன்ட்டு என்ன வரும், என்ன வரும் t square t dash square is equal to r cube divided by 1/4 r/4 the whole cube வருமா, ரைட்டா. எனக்கு இப்போ இந்த t dash square தான் வேணும். ஓகே எனக்கு இந்த t dash square தான் வேணும். இப்போ என்ன ஆகும் பாரு, இப்போ என்ன ஆகும் ஆக்சுவலி வாட்ஸ் ஹேப்பனிங் தர், எனக்கு இந்த t dash square தான் வேணும். அப்போ t dash square இந்த பக்கமும் இதை நான் மல்டிப்ளிகேஷன் ஆயிடுமா. அப்போ t dash square is equal to என்னது r/4 the whole cube இன்ட்டு r/4 the whole cube. இங்கே என்ன இருக்குது பாரு, இது வந்துச்சுன்னா r cube வருமா, r cubeன்னு வருமா வராதா, எஸ் வரும் சரியா வரும். இன்ட்டு என்னது இன்ட்டு வாட் r cube இன்ட்டு t ஸ்கொயரா, ரைட் t ஸ்கொயர்னு வந்துடும் சரியா. அப்போ இந்த r cube கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ r dash t dash the whole square is equal to t dash whole square is equal to ரைட்டா, t dash whole square is equal to t dash square is equal to என்னது 1/4, அதாவது t square by ரைட்டா t square by 4 அப்படின்னு சொல்லிட்டு வருமா. t square by 4 cube அது இது 4 இல்லை ஆக்சுவலி 64, இது எவ்வளோ, ஸோ 64ன்னு வரும் ரைட்டா. நாங்கள் 16 நாங்கள் 64 வரும். ஓகே ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும்னு பார்த்துக்கோ, இந்த t dash ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கிறேன், இந்த t ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கிறேன். இந்த 64 எப்படி எழுதான்னு பார்த்துக்கோ, இந்த 64 எப்படி எழுதான்னு வச்சுக்கேன் 8 power 2ன்னு சொல்லிட்டு எழுதலாமா, எஸ் ரைட்டா 8 power 2ன்னு சொல்லிட்டு எழுதலாம். அப்போ t dash is equal to என்ன வரும், t dash is equal to 1/8t வருமா, ரைட்டா 1/8t அப்படின்னு சொல்லிட்டு வரும். கரெக்டா இல்லையா. when this t actually கீழே வந்துடும், சாரி டிவிஷன் வந்துடும் 1/64t ஸ்கொயர் ரைட்டா t ஸ்கொயர். அப்போ என்னது 1/18 சொல்லிட்டு வரும். இதுதான் வந்து என்னோட ஆன்சர் 1/18 சொல்லிட்டு வரும். இதுதான் வந்து என்னோட ஆன்சர். ஓகேவா ஓகேப்பா. ஓகேப்பா ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம், வா சரியா. எம் என்ற கோள் ஒன்று சூரியனை படத்தில் காட்டியுள்ளவர் நீள்வட்ட பாதையில் சுற்றுவது போல் படத்தில் காட்டப்பட்டுள்ளது. ஓகே இதில் பரப்பு SAB என்ற பரப்பை காட்டிலும் SCD ஆனது 2 மடங்கு உள்ளது. ஓகே 2 மடங்கு உள்ளது சரியா, என்னது 2 மடங்கு உள்ளது. ஓகே மற்றும் ஓவிலிருந்து, இது ஓ ஆக்சுவலி இது எஸ் சரியா, இது என்னது எஸ். வெயிட் எதுல இருந்து எஸ்ஸிலிருந்து சி வருவதற்கு எடுத்துக்கொள்ளும் சரியா. எஸ்ஸிலிருந்து சி வருவதற்கு எடுத்துக்கொள்ளும் காலம் T1 சரியா. எஸ்ல இருந்து என்னது, ஸோ இந்த இடத்துக்கு சரி, இங்கிருந்து வரத்துக்கு எடுத்துக்கொள்ளும் காலம் எவ்வளோ T1 அப்படின்னு சொல்லிட்டாங்க சரியா. இங்கிருந்து என்னது இதோட காலம் எவ்வளோ T1 சொல்லிட்டாங்க. ஓகே மேலும் T2 எனில் மேலும் என்னது எஸ்ஸிலிருந்து A to Bக்கு சரி, A to B வருவதற்கு, ஓ சாரி இது ஆக்சுவலி இது டீடா எனக்கே கன்ஃபியூஷன். டிலேருந்து சி வருவதற்கு எடுத்துக்கொள்ளும் காலம், டிலேருந்து சி இங்கேருந்து இங்கே வரத்துக்கு எடுத்துக்கூடிய காலம் எவ்வளோ
T1 சொல்லிட்டாங்க சரியா. அதே மாதிரி ஏல இருந்து பிக்கு வருவதுக்கு எடுத்துக்கிற காலம் வந்து எவ்வளவுன்னு சொல்லிட்டாங்க T1 அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா T2 மற்றும் T2 எனில் T1 இன் மதிப்பு என்பது என்னன்னு கேட்கலாம். T1 உடைய மதிப்பு என்னன்னு கேட்கலாம் சரியா. சோ இது பரப்பளவு A அப்படின்னா இது பரப்பளவு A, இதை காட்டிலும் இதோடைய மதிப்பு என்னவா இருக்குது, ஸோ 2 மடங்கு அதிகமா இருக்குது, 2A இருக்குமா. அப்போ இங்க பாரு பரப்பு விதியின்படி என்னது, பரப்பு விதியின்படி என்ன விதி, பரப்பு விதியின்படி வந்து பார்த்தோன்னா என்னது, இதை கடந்து வரக்கூடிய என்னது பரப்பளவும் இதுக்கான நேரம் என்னவாக சமமா இருக்குமா. அப்ப A/T1 சமம் என்னன்னு வரும் 2A/T2வா ரைட்டா, 2A/T2 வருமா. அப்போ இந்த A கேன்சல் ஆயிடும். இங்க கேட்டுக்கிறது என்ன மதிப்பு, T1 மதிப்பு என்னன்னு கேட்டிருக்கான் ரைட்டா, கரெக்டா. 2A சாரி மாற்றி எழுதிட்டேன் பார்த்தியா, இதுக்கு தான் 2A சாரி ஓகே, இதுக்கு 2A அதுக்கு A, அப்போ A காலி ஆயிடுச்சா. அப்போ T1 என்ன, T1 சமம் என்னன்னு வரும் 2T2ன்னு சொல்லிட்டு வரும். இதுதான் வந்து என்னோட ஆன்சர் 2T2 அப்படின்றது தான் அது என்னோட T1 மதிப்பு. T1 மதிப்பு என்னது 2T2. புரிஞ்சிச்சா புரிஞ்சா நைஸ், அவ்வளோதான் கதம். அதுக்கடுத்தது பாரு, ஒரு கோளானது படத்தில் கொடுக்கப்பட்டுள்ளவாறு A என்ற பரப்பை என்னது ஓகே A என்ற பரப்பை 2 நாட்களும் என்னது, ஸோ இது சூரியன் தான் ஓகே. A1 என்ற பரப்பை எத்தனை இங்கேருந்து இங்கே வரத்துக்கு எத்தனை நாள் எடுத்துக்குது, 2 days எடுத்துக்குதாமா, 2 நாட்கள் எடுத்துக்குது சரியா. மேலும் A2 என்ற பரப்புக்கு 3 நாட்களும் இங்கேருந்து இங்கே வரத்துக்கு, அதாவது இங்கேருந்து இங்கே வரத்துக்கு எத்தனை நாள் எடுத்துக்குதாமா, 3 நாட்கள் எடுத்துக்குது சரியா, 3 நாளும். அதே மாதிரி A3 என்ற பரப்புக்கு 6 நாட்கள், இந்த இடத்துக்கு வரத்துக்கு எத்தனை, ஸோ 6 days எடுத்துக்குது. 6 நாட்கள்னா A1 A2 A3 ஆகியவற்றுக்கு இடையே உள்ள தொடர்பு என்னன்னு கேட்கலாம். A1 A2 A3 ஆகியவற்றுக்கு இடையே உள்ள தொடர்பு என்னன்னு கேட்கலாம். ஒன்றும் இல்லை, இங்கே பாரு, இதெல்லாம் நான் மாற்றினேன்னா, இதெல்லாம் வந்து நான் டக்குன்னு நான் மாற்றினேன்னா, இதை வந்து ஃபர்ஸ்ட் டைமுக்கு மாற்றினா செகண்டு ஹவரு என்னது ஹவர்லேருந்து செகண்டுக்கு மாற்றணும், அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் சரியா. அதனால் என்ன பண்ண தெரியுமா, ஸோ வழக்கமாக நம்மளுக்கு தெரியும் ஏரியா 1 கடக்க எவ்வளோ நேரம் எடுத்துக்கிச்சாமா, ஸோ 2 நாட்கள் எடுத்துக்கிச்சு சரியா. அப்புறமா என்னது A2 கடக்கிறதுக்கு எத்தனை நாள் எடுத்துக்கிச்சு, 3 நாட்கள் எடுத்துக்கிச்சு சமம் என்னது A3 கடக்கிறதுக்கு எத்தனை நாள் எடுத்துக்கிச்சு, 6 நாட்கள் எடுத்துக்கிச்சு. இப்போ கீழே எல்லாத்தையுமே நான் என்ன பண்ண போறேன்னா 6ஆ மாற்ற போறேன் சரியா. கீழே நான் என்ன பண்ண போறேன், எல்லாத்தையும் நான் என்ன பண்ண போறேன் 6ஆ மாற்ற போறேன். அப்போ என்னது, இதை 3ஆல பெருக்கலாமா, மேலையும் கீழையும் 3ஆல பெருக்கலாமா, இதை மேலையும் கீழையும் 2ஆல பெருக்கலாமா, இது ஆல்ரெடி 6 இருக்குது ஸோ வித்தரலாம் சரியா. அப்போ இங்கேருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா வச்சுக்கோங்க பாரு, அப்போ என்ன வரும் 3A1/6 is equal to என்னது 2A2/6 is equal to அப்போ என்னது A3/6. இப்போ இந்த 6 எல்லாமே நான் இது காலி ஆயிடுமா. அப்போ ஆன்சர் என்ன போதும் 3A1 சமம் 2A2 சமம் A3. இதுதான் வந்து என்னோட ஆன்சர், இதுதான் அது. ஸோ என்னோட ஆன்சர் புரிஞ்சா, கிளியராப்பா, இதுதான் அது என்னோட ஆன்சர் ஓகேவா ரைட். ஓகேப்பா. நெக்ஸ்ட் என்னன்னு பாரு, அடுத்த கொஸ்டின் ரொம்ப ஈஸி. M நிறை கொண்ட ஒரு கோளானது நீள்வட்ட பாதையில் சுற்றி வருகிறது. மேலும் அவற்றின் கோண உந்தம் L எனில் அவற்றின் பரப்பு திசைவேகத்தின் எண் மதிப்பென கேட்கலாம். அவற்றின் பரப்பு திசைவேகத்தின் எண் மதிப்பென கேட்கலாம். பரப்பு திசைவேகம்னா என்னப்பா, dA/dtயா. dA/dtயோட எண் மதிப்பு எதுக்கு சமமா இருக்கும்னா L/2mக்கு சமமா இருக்கும். அதுதான் இதோட ஆன்சர், அதுதான் அது. ஸோ இதோட ஆன்சர் புரிஞ்சா, L/2mன்றது தான் அது என்னோட ஆன்சர் ஓகேவா. ஓகே, இதெல்லாம் வந்து பண்ணா ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் இதெல்லாம் அது. ஸோ முந்தைய வருட வினாக்கள், இது வந்து என்னது ஒரு முந்தைய வருட வினாவும் கூட. ஓகே, ரொம்ப ஈஸியா, அதாவது பார்த்த உடனே டக்குன்னு ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, நான் உனக்கு எடுத்துட்டு வந்திருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பண்ணா ஸோ மோஸ்ட்லி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸாக தான் இருக்கும். அதுவும் JEE நீட்ஸ் ரெண்டுமே மிக்ஸ் பண்ண மாதிரி கொஸ்டின்ஸை நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ ஜஸ்ட் யூஸ் தட். ஓகே, இதை என்ன பண்ணிக்கோ, நீ பயன்படுத்திக்கோ ஓகேவா. சரியா, அடுத்து பாரு, சூரியனை சுற்றி வரும் கோளின் குறைந்தபட்ச மற்றும் அதிகபட்ச தூரம் முறையே x1 மற்றும் x2. மேலும் அவற்றின் குறைந்தபட்ச திசைவேகம் V0 எனில் அவற்றின் அதிகபட்ச திசைவேகத்தின் மதிப்பு என்ன, என்னன்னு சொல்லிட்டு கேட்கலாம் ரைட்டா. ஓகே, இங்க பாரு, இது வந்து ஒரு நீள்வட்ட பாதையா, கொஞ்சம் டீசெண்டாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன். டீசெண்டாக ஓகே, ஸோ டீசெண்டாக கொடுக்கணும்னு யோசிச்சு என்ன பண்ணலாம், ஸோ கொஞ்சம் டீசெண்டாகவே கொடுக்கலாம். ஓகே ரைட்டு, இது என்னது, ஸோ நீள்வட்ட பாதைன்னு சொல்லிட்டான். என்னன்னு சொல்லிட்டாங்க, ஒரு நீள்வட்ட பாதைன்னு சொல்லிட்டாங்க. இது வந்து நீள்வட்டமா ரைட்டு. இது என்னது, ஸோ நீள்வட்டம். சரியா போச்சு. இப்போ ஸ்லைடு ஷோ கொடுத்துக்கலாமா.
இது நீள்வட்ட பாதை. சரியா? ஸோ இந்த நீள்வட்ட பாதையில இங்க சூரியன் வந்து இந்த இடத்துல இருக்குமா, இந்த இடத்துல சூரியன் இருக்கும். ஓகே, அப்போ அதோடைய குறைந்தபட்ச தொலைவு எவ்வளவா, இங்கிருந்து இதுதான குறைந்தபட்ச தொலைவு. அப்போ இந்த குறைந்தபட்ச தொலைவினோட மதிப்பு எவ்வளோப்பா, குறைந்தபட்ச தொலைவு மதிப்பு x1. சரியா? என்ன மதிப்பு? ஸோ x1 அப்படின்னு சொல்லுவோமா? அப்போ அதிகபட்ச தொலைவோட மதிப்பு என்னது, அதிகபட்ச தொலைவு மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதிகபட்ச தொலைவு மதிப்பு வந்து x2. அதிகபட்ச தொலைவு மதிப்பு என்னது? ஸோ x2. சரியா? ஓகே, அப்போ இதோடைய குறைந்தபட்ச திசைவேகம், குறைந்தபட்ச திசைவேகம் எங்க இருக்குன்னு சொன்னா, இங்க பாருங்க ப்ரீவியஸ் ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல எடுத்து பார்த்தா தெரியும். குறைந்தபட்ச தொலைவு, குறைந்தபட்ச திசைவேகம் எங்க இருக்குன்னு சொன்னா இந்த இடத்துல இருக்குமா, இந்த இடத்துல இருக்குமா. ஸோ இப்போ கோல் வந்து ஜஸ்ட் அசியூம், கோல் வந்து பார்த்தா இப்படி சுத்திட்டு வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இங்க என்னது, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தா என்னுடைய குறைந்தபட்ச திசைவேகம் இப்படி இருக்குமா, என்னுடைய குறைந்தபட்ச திசைவேகம் இருக்குமா, இங்க என்னுடைய குறைந்தபட்ச திசைவேகம் இருக்கும். ஸோ வி மினிமம், அது மினிமம் வெலாசிட்டியோட மதிப்பு எவ்வளோ, வி நாட்டுன்னு கொடுத்துட்டான். சரியா? அப்போ இங்க வந்து பண்ணா உச்ச திசைவேகம் இருக்கும், அது என்னது மேக்சிமம் வெலாசிட்டி. அப்ப வி மேக்சிமம் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஓகேவா? இதுதான் கொஷின், இதுதானது. ஸோ கொஷின். சரியா? ஆன்சர் பார்த்துக்கோ. இப்போ எனக்கு ஒரு விஷயம் தெரியும், ஸோ பரப்பு விதியின்படி இங்கிருந்து இதை கடக்கிறதுக்கு, சரியா, அதாவது என்னது, இதோடைய நேரமும் இங்கிருந்து இங்க வரதோடைய நேரமும் இதோட நேரமும் எப்படி இருக்கு, எனக்கு சமமா இருக்குமா. அப்போ இங்க பாரு, ஸோ வெலாசிட்டி, அப்போ இது வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ். அப்ப என்னது, ஸோ வெலாசிட்டி திசைவேகம் என்பது என்னதுப்பா, திசைவேகம் வேகம்னு வச்சுக்கலாமே. திசைவேகம்னு வச்சுக்கோ. திசைவேகம் என்பது என்னது, இடப்பெயர்ச்சி பை காலமா, இடப்பெயர்ச்சி பை காலம் சொல்லிட்டு வருமா. ஆமாம் இல்லையா, இடப்பெயர்ச்சி பை காலம் சொல்லிட்டு வருமா, அதாதா. ஓகே வெயிட் இங்க ஒன்றும் இல்லைப்பா, ரொம்ப ஈஸி தான். இங்க பாரு, நான் இப்போ என்ன பண்ணேன், எல்லாத்தையும் ஈக்குவல் பண்ணேன். சரியா? அப்போ இதோடைய வேகமும் இதோடைய காலமும் எப்படி, திசையும் எப்படி இருக்கும், சமமா இருக்குமா. அப்போ v0 இன்ட்டு x2ன்னு சொல்லலாமா, சமம் என்னன்னு சொல்லலாம். ஸோ v மேக்ஸிமம் இன்ட்டு என்னன்னு சொல்லலாம், v மேக்ஸிமம் இன்ட்டு என்னன்னு சொல்லலாம், ஸோ x1ன்னு சொல்லலாமா. ரைட், x1ன்னு சொல்லலாமா, சொல்லக்கூடாதா? எஸ், தாராளமாக சொல்லலாம். சரியா? அப்போ என்ன ஆகும் பாரு, எனக்கு தேவை v மேக்ஸிமம் தான் தேவை. அப்போ வெலாசிட்டி மேக்ஸிமம் இஸ் ஈக்குவல் டு என்னன்னா, வெலாசிட்டி மேக்ஸிமம் இஸ் ஈக்குவல் டு என்னது, v0 x2 டிவைட் பை x1, v0 x2 டிவைட் பை x1 அப்படின்றது தான் என்னது இதோட ஆன்சர், என்னுடைய ஆன்சர். இது எந்த வருஷம் கேட்ட கொஸ்டின்னா, JEE 2021 கேட்ட கொஸ்டின், JEE 2021 கேட்ட கொஸ்டினும் கூட. ஓகேவா? ஓகே, சூரியனை சுற்றி வரும் ஒரு கோளின் குறைந்தபட்ச மற்றும் அதிகபட்ச தொலைவு முறையே 1.6 × 10⁻12 மீட்டர், 8 × 10⁻12 மீட்டர் எனில் குறைந்தபட்ச தொலைவில் உள்ள திசைவேகம் 60 மீட்டர்/செகண்ட் எனில் அதிகபட்ச தொலைவில் உள்ள திசைவேகம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்கான். ஓகே, சேம் பேட்டர்ன், சேம் இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணோமோ அதே மாதிரி தான் சால்வ் பண்ண போறோம். ஓகே, எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, எப்பாது இது என்னது ஒரு நீள்வட்டம், இது வந்து என்னது நீள்வட்டம் போடுறதுக்கு தனித்தனியா மாட்டி நான் வெளியே வந்து போக மாட்டேன். இது என்னது நம்ம மந்தமா இப்படி எடுத்தமா போட்டோமான்றதை வைத்துட்டு நாம வேற எதுக்கு சிரமப்பட்டுட்டு. ஓகே, வச்சமா அப்படி ஃபில் பண்ணாமா நீள்வட்டம் நம்மளுக்கு கிடைச்சிடும். என்னாயிடும், நீள்வட்டம் நம்மளுக்கு கிடைச்சிடும். சரியா? அப்போ இங்க சூரியன் இங்க இருக்குன்னு வச்சுக்கேன், இதோடைய குறைந்தபட்ச தொலைவு மதிப்பு எவ்வளவு கொடுத்துருக்கான், 1.6 × 10⁻12 மீட்டர், 1.6 × 10⁻12 மீட்டர் கொடுத்து வச்சிருக்கான். சரியா? இதோட அதிகபட்ச தொலைவு மதிப்பு எவ்வளவு கொடுத்துருக்கான், அதிகபட்ச தொலைவோட மதிப்பு வந்து பண்ண எவ்வளவு, 8 × 10⁻12 மீட்டர். இதோட மதிப்பு எவ்வளவு, 8 × 10⁻12 மீட்டர்னு சொல்லிட்டு கொடுத்து வச்சிருக்கான். ஓகேவா, இதோட மதிப்பு எவ்வளவு, 1.6 × 10⁻12, இது 8 × 10⁻12 மீட்டர்னு சொல்லிட்டு கொடுத்து வச்சிருக்கான். ரைட்டா? ரைட். ஓகே, இப்போ என்ன அப்படின்னா, இப்போ என்னன்னா எஸ், இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும் இதோடைய திசைவேகம் என்ன கொடுத்துருக்கோம், குறைந்தபட்ச தொலைவில் திசைவேகம் எவ்வளவு கொடுத்துருக்கான்ப்பா, 60 மீட்டர்/செகண்ட் கொடுத்துருக்கான். அப்போ இங்க இருக்க திசைவேகத்தை நம்ம என்னன்னு சொல்லுவோம், அதிகபட்ச திசைவேகம் சொல்லுவோமா, வெலாசிட்டி மேக்ஸிமம் வெலாசிட்டின்னு சொல்லுவோமா. அப்போ அவங்க என்ன கேட்கலாம்னா, மினிமம் வெலாசிட்டியோட வேல்யூ என்னன்னு கேட்கலாம். ஓகேவா? அப்ப என்ன எழுதலாம்ப்பா, v minimum is equal to v minimum எவ்வளவு, 8 × 10⁻12. ரைட்டா? சமம் எதுக்கு சமமா இருக்கும், v மேக்ஸிமமா. ஸோ அப்போ எவ்வளோ, 60 ×
1.6 × 10⁻12 சரியா. இந்த ஜீரோவும் இந்த புள்ளியும் கேன்சல் ஆகிடும். ஓகே, இந்த இதுவும் கேன்சல் ஆகிடுமா சரியா. ஸோ கேன்சல் ஆகுறத வேற கலர் பண்ணி நான் காட்டுறேன், வெயிட் பண்ணேன். எஸ் சரியா. அப்போ இந்த 12 இதுவும் கேன்சல் ஆகிடும், இதுவும் கேன்சல் ஆகிடும் சரியா. இந்த புள்ளியும் கேன்சல் ஆகிடும், தென் இந்த ஜீரோ கேன்சல் ஆகிடும் சரியா. அப்போ இங்கே என்ன இருக்குது, இப்போ மிச்சம் என்ன இருக்குது பாரு, V minimum = V minimum × 8 = எவ்வளோ வந்துச்சுப்பா, 6 × 16ன்னு சொல்லிட்டு வரும். 1 8 8 2 16. அப்போ V minimum என்னப்பா வரும், ஸோ மினிமம் வெலாசிட்டியோட வேல்யூ என்னப்பா அது. அப்போ V minimum = எவ்வளோ, 12 m/s. 12 m/s அப்படின்றது தானது என்னோட ஆன்சர். 12 m/s அப்படின்றது தானது என்னோட ஆன்சர். புரிஞ்சா? எஸ் புரிஞ்சிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிச்சா? ஓகேவாப்பா? ஓகே ஓகே ஓகே. அடுத்து பார்க்கறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நியூட்டனின் ஈர்ப்பியல் விதி. ஓகே, ஸோ இங்கே ஒன்றுமே இல்லைங்க பாரு. இப்போ இது சூரியன் சரியா, இது சூரியன், இங்கே என்ன இருக்குது, ஸோ பூமி இருக்குது சரியா. அப்போ இந்த சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவில் என்ன இருக்கும், சூரியன் வந்து பூமியை நோக்கி என்ன பண்ணும், ஸோ மைய நோக்கு விசை செலுத்துமா, சர்க்குலர் மோஷன். ஓகே, சர்க்குலர் மோஷன் படிச்சிருக்கியா. சர்க்குலர் மோஷன் படி என்னது, இந்த இடத்துல வந்து பண்ணால் ஒரு விசையை செலுத்தும், அந்த விசை என்னது, ஸோ மைய நோக்கு விசை எஃப்சின்னு சொல்லுவோமா. அதே மாதிரி இதுக்கு ஆப்போசிட்டா வந்து ஒரு விசை செயல்படும், அது என்னது, மைய விலக்கு விசை என்னன்னு சொல்லுவோம், mv²/r. mv²/r அப்படின்னு சொல்லிட்டு என்னது, ஒரு மைய விலக்கு விசை செயல்படாதா. ஓகே, அப்போ இந்த பூமி சுற்றி வரதுக்கு எடுத்துக்கூடிய திசை வேகம் என்பது என்னது, ஸோ திசை வேகம் அப்படின்ற வேகம் எவ்வளவு இருக்கும், என்ன வேகமா இருக்கும், டோட்டல் டிஸ்டன்ஸ் அதானே, சரி மொத்த இடப்பெயர்ச்சி டிவைட் பை காலமா. ஓகே, சரி மொத்த தொலைவு பை காலம். அப்போ தொலைவு என்ன வருது, தொலைவு வந்து போனால் ஒரு வட்டத்தை சுற்றி வரதுக்கு எவ்வளவு தொலைவாகுது, 2πr தொலைவாகுது ரைட்டா. என்ன ஆகுது, 2πr தொலைவாகுது சரியா. அப்போ இதோட காலம் என்னவா இருக்கும், ரைட்டு, இங்கே v = எவ்வளோ, v = 2πr/t. அப்போ t என்னன்னு போதும், t எவ்வளோ வரும், 2πr/vன்னு வருமா வராதா, 2πr/vன்னு சொல்லிட்டு வருமா வராதா. எஸ் தாராளமாக வரும். இந்த 2π அப்படின்றது கேன்சலு, சரி 2πன்றது ஒரு மாதிரி மதிப்பு. அப்போ t என்பது என்ன போதும், t என்பது என்னது, 2π r/vன்னு வருமா வராதா, r/vன்னு சொல்லிட்டு வருமா வராதா, வராதா. ஓகே, அப்போ நான் என்ன பண்ணேன், ஒரு ஸ்கொயர் பண்ணுறேன், இதே ஸோ காமனாக ஒரு ஸ்கொயர் பண்ணுறேன் சரியா. அப்போ காமனாக ஸ்கொயர் பண்ண அப்படின்னு என்ன ஆகும், ஸோ t² is directly proportional to r²/v²ன்னு வருமா, r²/v² அப்படின்னு சொல்லிட்டு வருமா வராதா. ஓகே, எனக்கு கெப்லரின் விதிப்படி பார்த்தனா, இங்கேருந்து என்ன பண்ணேன், கெப்லரின் விதிப்படி ரைட், இங்கேருந்து ஓகே, இங்கே இப்படி எழுதிக்கலாம், கெப்லரின் விதி. ஓகே, கெப்லர் விதிப்படி வந்து பார்த்தோன்னா என்னது, கெப்லர் விதிப்படி ஸோ இந்த t² வந்து எதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும், ஸோ r² டைரக்ட்லி r³ டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக. அப்போ r³ = r²/v². ஸோ இதுவும் காலி ஆயிடும். அப்போ இங்கேருந்து என்ன சொல்ல வரேன் பார்த்துக்கோ, இங்கேருந்து r is inversely proportional to 1/v². 1/v². சொல்யூஷன் புரியுதா, v² ரைட்டா சரியா. அப்போ இங்க வந்து பண்ண தொலைவு என்பது வந்து பண்ண திசை வேகத்தோடைய இருமடிக்கு, திசை வேகத்தின் இருமடிக்கு என்னவா இருக்கும், தம்பி, என்னவா இருக்கும், எதிர் தகவல இருக்கும், இருமடிக்கு எதிர் தகவல இருக்கும் சரியா. அப்போ இங்க பாரு, ஸோ அப்போ இங்க செயல்படக்கூடிய மைய நோக்கு விசை எஃப்ஜின்னு சொல்லலாம். இந்த எஃப்ஜி ஆனது எதுக்கு நேர் தகவல் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, நேர் தகவல் இருக்கும்னா இது வந்து mv²/mv²ன்னு சொல்லுவோமா, mv²/rன்னு சொல்லுவோமா, இந்த மைய நோக்கு விசைக்கும் அதே ஃபார்முலா தான் சரியா. அப்போ என்ன வரும் பாரு, fg = என்னன்னு வரும், v²/rன்னு சொல்லிட்டு வருமா வராதா, v²/r அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும் ஓகேவா. ஸோ அப்போ என்னது விசை என்பது v²/rன்னு சொல்லிட்டு வரும். ஓகே ரைட், v²/r² எக்ஸாக்ட் என்னடா இது. ஓகே ரைட் சரி, v²/r² தான் சரியா. ஓகே, அப்போ இங்க கிராவிடேஷன் fg அப்படின்றது எதுக்கு எதிர் தகவல் இருக்குன்னா 1/r²க்கு எதிர் தகவல் இருக்கு சரியா. அப்போ இங்க இருந்து நான் என்ன சொன்ன வரேன்னா, இது வந்து பார்த்தோன்னா என்னது, ஸோ இருமடி எதிர் தகவல் விதியை பின்பற்றுது. இது என்ன பண்ணுது, கேப் விட்டு தான் இருக்கேன். ஓகே, நோ இஷ்யூஸ். அப்போ என்னது, ஸோ அப்போ இங்க என்ன விதி பயன்படுத்தி பாரு, இங்க பயன்படக்கூடிய விதி வந்து என்னது, இருமடி எதிர் தகவு விதி அப்படின்னு சொல்லுவாங்க. இருமடி எதிர் தகவு விதியை வந்து என்ன பண்ணுது, ஸோ இது பின்பற்றுது. எதிர் தகவு விதியை என்ன பண்ணுது, ஸோ இது பின்பற்றுது. சொல்ற விஷயம் புரியுதா. ஓகே, அப்போ
அப்போ நியூட்டன் என்னதான் சொன்னார் அப்படின்னு பார்த்தோன்னா வச்சுக்கேன், ஒரு 2 நிறைகள் இருக்குது, 2 வெவ்வேறான நிறைகள். இது M1 இது M2 அப்படின்ற 2 நிறைகள் இருக்குது. சரி, M2ன்னு சொல்லிட்டு 2 நிறைகள் இருக்கு. அந்த 2 நிறையுமே ஒரு R அப்படின்னக்கூடிய ஒரு தொலைவில் என்ன பண்ணி வச்சிருக்கா, நான் பிரிச்சு வச்சிருக்காரு. R அப்படின்ற தொலைவில் என்ன பண்ணி வச்சிருக்காங்க, ஸோ பிரிச்சு வச்சிருக்காரு. சரியா? அப்போ இவர் என்ன சொல்றாருன்னா, இதன் மீது செயல்படக்கூடிய விசை என்பது அந்த நிறைகளுக்கு நேர்த்தகவிலும், அந்த 2 நிறைகளின் பெருக்கல் பலனுக்கு நேர்த்தகவிலும் மற்றும் அவற்றுக்கிடையே உள்ள தொலைவின் இருமடிக்கு எதிர்த்தகவிலும் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இருமடிக்கு எதிர்த்தகவிலும் இருக்கும்னு சொல்றாரு. சரியா? அப்போ இதை வந்து பண்ண எப்படி எழுதலாம்? F is directly proportional to M1 M2 divided by R square எழுதலாமா? அப்போ இந்த தகவுக்குரிய நீக்கத்துக்கு நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணுவோம். அந்த கான்ஸ்டன்ட் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் Gன்னு சொல்லுவோம். G is equal to G M1 M2 divided by R square அப்படின்னு சொல்லலாம். இதுதான் வந்து பாருங்க. ஸோ என்னுடைய புவியீர்ப்பு விசைக்கான ஃபார்முலா இதுதான். என்னுடைய புவியீர்ப்பு விசைக்கான ஃபார்முலா. சரியா? ஓகே, அப்போ இந்த ஜியோட மதிப்பு என்பது என்னன்னா 6.67 into 10 to the power -11. இதோடைய வந்து பார்த்தா இதோடைய அலகு என்ன போதும், ஒன்றும் இல்லை. இங்கே பாரு, ஜி தானே. ஜி ஈக்குவல் என்னது, FR square divided by what? M square. அப்போ இங்கே என்ன வரும், எஃப்ன்றது என்னது, நியூட்டன். ஓகே, ஆர் மீட்டர் ஸ்கொயர் kg பவர் -2 சரியா? ஓகே, இதுதான் வந்து இதோடைய அலகு. இதுதானது இதோடைய அலகு. புரிஞ்சாப்பா? அலகு இம்பார்ட்டன்ட். அலகுனா வந்து மூக்கு கிடையாது, பறவையோட மூக்கு கிடையாது. இந்த அலகுன்றது யூனிட். ஓகே, இந்த அலகுன்றது என்ன சொல்றேன், நான் யூனிட்டை குறிப்பிட்டா தம்பி. சரியா? ஓகே, அப்போ இந்த 2 நிறைகள் இருக்கு இல்லையா, இந்த 2 நிறைகள் எப்பயுமே என்ன பண்ணணும்னா வச்சுக்கேன், ஒரு மாஸ் ஒன்று வச்சுக்கிறேன். ஒரு மாஸ் இங்க ஒன்று இருக்குது. ஓகே, இங்க ஒரு மாஸ் வச்சுக்கிறேன். சரியா? இப்போ என்ன பண்ணும், இங்க வந்து மேல இருந்து கீழே விடும்போது என்ன ஆகுது, ஆக்சுவலி இந்த 2 மாசம் என்ன ஆகுது, ஸோ ஒன்றுக்கு ஒன்று என்ன ஆகுது, அட்ராக்ஷன் நடக்குது. சரியா? நீ எங்க இந்த கீழையும் அதுவும் ஒரு மாஸ் தான், எல்லாத்துலயுமே இட்ஸ் மேட் அப் ஆஃப் மாஸ். ஓகே, எல்லாமே என்ன துகள்களால் ஆயிருக்குது. துகள்கள் இப்போ வந்து ஒவ்வொரு துகளுக்கும் ஒவ்வொரு நிறை இருக்குமா. அப்ப அந்த என்ன பண்ணுது அப்படின்னா, இங்க பாரு, இது ஒரு நிறை. சரியா? என் கை ஒரு நிறை, 2 நிறை இப்போ விட்டன் அப்படின்னா என்ன ஆகுது, ஸோ குறிப்பிட்ட தொலைவில் இருக்குது. குறிப்பிட்ட தொலைவில் இருந்து விட்டனா என்ன ஆகுது, ஆக்சுவலி அது வந்து பண்ண போய் ஒட்டிக்குதா, அது ஆக்சுவலி கீழே வந்து என்ன ஆகுது, அட்ராக்ட் ஆகிக்குதா. அப்போ இந்த புவியீர்ப்பு விசை என்பது வந்து எப்பயுமே எப்படி இருக்கும்னா வச்சுக்கோங்க, ஸோ என்னது, கவரும் விசையாக மட்டும்தான் இருக்கும். இந்த புவியீர்ப்பு விசை என்னது, கவரும் விசையாக மட்டுமே இருக்கும். புவியீர்ப்பு விசை என்பது கவரும் விசையாக மட்டுமே இருக்கும். கவரும் விசையாக மட்டுமே இருக்கும். ஓகே பாப்பா? புவியீர்ப்பு விசை என்பது எப்படி இருக்குமா, எப்பயுமே ஸோ கவரும் விசையாக மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இது இருக்கு இல்லையா, ஸோ இந்த புவியீர்ப்பு விசை என்பது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங் ஃபோர்ஸான்னு கேட்டால் ஸ்ட்ராங் ஃபோர்ஸ்லாம் கிடையாது. இது ரொம்ப வீக் ஃபோர்ஸ். சரியா? வீக் ஃபோர்ஸ்னா என்னது, இது வந்து பார்த்தா ஒரு வலிமை குறைந்த விசையாகும். இது என்னது, ஸோ வலிமை குறைந்த விசையாகும். சரியா? ஓகேப்பா. இது பார்த்தோன்னா வச்சுக்கோங்க, இது வந்து ஊடகத்தை பொறுத்து இருக்குமான்னு கேட்டனா, இது வந்து பார்த்தா ஊடகத்தை பொறுத்து அமைவது கிடையாது. இந்த புவியீர்ப்பு விசை என்பது என்ன கிடையாது, ஊடகத்தை பொறுத்து அமைவது கிடையாது. ஊடகத்தை பொறுத்து அமைவதில்லை. ஊடகத்தை எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். எல்லாத்துலையும் என்னதான் இருக்கும், ஒரே மாதிரி தான் இருக்கும். பொறுத்து அமைவதில்லை. சரியா? இது வந்து பார்த்தா ஒரு தொடா விசை. ஓகே, அமைவதில்லைன்னு போடுறோம் பார்த்தியா, அமைவதில்லை. ஓகே, அமைவதில்லை. சரியா? ஊடகத்தை பொறுத்து என்ன கிடையாது, ஸோ அமைவது கிடையாது. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். இது என்னது, ஸோ இது வந்து கன்சர்வேட்டிவ் நேச்சர். கன்சர்வேட்டிவ் நேச்சர்னானது ஸோ மாறும் தன்மை கூட என்னது, மாறும் தன்மை. கன்சர்வேட்டிவ்னா என்னப்பா, மாறா தன்மை. இந்த விசை என்பது என்னது, இந்த விசை என்பது வந்து பார்த்தா ஒரு மாறா தன்மையுடைய விசையாகும். இது என்ன விசையாகும், ஸோ இது வந்து ஒரு மாறா தன்மையுடைய விசை. மாறா தன்மையுடைய விசையாகும். ஓகேவா? இது வந்து என்னது, ஒரு மாறா தன்மையுடைய விசையாமா. சரியா? ஓகே, அதுக்கப்புறமா இது வந்து பண்ணா ஒரு நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். இது வந்து என்னது, ஒரு தொடா விசை. இது என்னது, தொடா விசைன்னு சொல்லலாம். தொடா விசைகள்.
சரியா? ஸோ இப்போ வந்து பார்த்தா ஒரு பொருள் இன்னொரு பொருளும் தொட்டுட்டு இருக்குது. ஸோ நம்ம எங்கே நியூட்டனின் இது தொடு விசை தொடா விசைனா என்னன்னு சொல்லிட்டு உனக்கு தெளிவாக தெரியும்னா, நியூட்டனின் இயக்க விதிகளுடைய முதல் பாட்டு, அதாவது 14வது நாள், ஓகே, டே 14ல் போயிட்டு நீ பார்த்தனா இந்த தொடு விசைனா என்ன, தொடா விசைனா என்னன்னு சொல்லிட்டு உனக்கு தெளிவாக நாங்கள் கொடுத்து வச்சுருப்பேன். ஸோ அங்கே போய் பார்த்துக்கோ, ஓகேவா? ஸோ அங்கே போயிட்டு என்ன பண்ணிக்கோ, நீ பார்த்தனா உனக்கு எக்ஸாக்டாக எல்லாமே நான் தெளிவாக தெரிஞ்சிடும். சரியா? இவ்வளோ தான் இந்த புவியீர்ப்பு விசையை பற்றி சொல்கிறதுக்கு இவ்வளோதான் இருக்குது. ஓகே, ஓகேவா? இந்த புவியீர்ப்பு விசை என்பது என்னது? ஸோ இன்னொன்று சொல்ற பாரு, இந்த புவியீர்ப்பு விசையானது என்னது? புவியீர்ப்பு விசையானது இருமடி எதிர்த்தகவு விதியை பின்பற்றும். இருமடி எதிர்த்தகவு விதியை பின்பற்றும். எதிர்த்தகவு விதியை பின்பற்றும். புரிஞ்சாப்பா? ஓகே, இவ்வளவுதான் வந்து பார்த்தோன்னா இந்த என்னது, ஸோ எதில் இருக்குது, எதில் ஆக்சுவலி இந்த புவியீர்ப்பு விசையை பற்றி சொல்றதுக்கு இவ்வளோதான் இருக்குது. ஓகேவா? ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக கொஷின்ஸ் போகலாமா? போகலாமா? சம நிறைகள் கொண்ட இரண்டு பொருட்கள் ஒன்றோடு ஒன்று இருக்கிறது. ஓகே, அவற்றின் விசை F. அவற்றின் விசை என்னது? ஸோ அவற்றின் விசை வந்து F. மேலும் ஒரு பொருளில் இருந்து 1/3 நிறை மற்றொரு பொருளுக்கு செல்கிறதாமா. ஓகே, ஒரு பொருள் இப்போ சம நிறைகள் 2 நிறைகள் இருக்குது. இதோட நிறை வந்து பண்ணா M. ஓகே, இன்னொன்னோட நிறை வந்து என்னது? M. சரியா? M. ஓகே, அப்போ என்னது? ஸோ ஒரு பொருள் இருந்து என்னது, ரெண்டுமே வந்து பண்ணால் ஒன்னோட ஒன்று வந்து ஈர்த்துக்குது. சரி, ஃபர்ஸ்ட் ஒட்டிக்குது. அப்போ என்ன பண்ணுதுன்னா, இது ரெண்டு வந்து இங்கேருந்து இங்கேருந்து என்னது 1/3 பார்ட் வந்து இங்கே போயிடுது, இதுக்கு போயிடுது. சரியா? அப்போ இதில் என்ன ஆகும்? இதெல்லாம் என்ன ஆகும்? ஆக்சுவலி 1/3 பார்ட் வந்து இதில் கம்மியாகுமா? இதில் 1/3 பார்ட் கம்மியாகும், இதில் 1/3 பார்ட் எதுக்கு அதிகமாகும். சரியா? செல்கிறது எனில் அவற்றுக்கிடையே உள்ள புதிய விசை என்னன்னு கேட்கலாம். அவற்றுக்கிடையே உள்ள புதிய விசை என்னன்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஓகேவா? ஒன்றும் இல்லடா, இது M நிறைனா இதுல இருந்து என்ன பண்ணிருக்கோம்? ஸோ இங்கேருந்து இது டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு வச்சுக்கேன். அப்போ இதுல இருந்து இதுக்கு போகுதுன்னா இதெல்லாம் Mல இருந்து M/3 கம்மி ஆயிட்டு இருக்கும். M/3 கம்மி ஆயிட்டு இருக்குமா? அப்போ என்ன ஆகும் பாரு, அப்போ இங்கேருந்து என்ன வருது ஆன்சர் பாரு, 2M/3 வருமா? ரைட்டா? 2M/3 வரும். சரியா? அதே மாதிரி இது M/Mனா இது கூட M/3 நிறைய ஆட் ஆயிருக்குது. M/3 என்ன ஆயிருக்குது? ஸோ ஆட் ஆயிருக்குது. ஆட் ஆகும் போது இது என்ன வரும் பாரு, எனக்கு என்ன வரும்? 4M/3 சொல்லிட்டு வருமா? ரைட்டு. இது என்னது? இது என்னோட நிறை M1, இது என்னோட நிறை வந்து M2. இது என்னோட நிறை என்னது? M2. ஓகே, அப்ப ஸோ விசை F அப்படின்றது என்னன்னு சொல்லுவோம்? விசை F என்பது என்னன்னு சொல்லுவோம்ப்பா? F என்பது என்னன்னு சொல்லுவோம்? G × M²/R² சொல்லுவோமா? G M²/R² அப்படின்னு சொல்லுவோமா? ரைட்டா? சொல்லுவோம். ஓகே, இப்போ பாரு, அப்போ புதிய விசை F' என்னது? G × M1 மதிப்பு எவ்வளோ? M1 மதிப்பு 2M. சரியா? G2 2M/3. ஓகே, அதை அப்படியே வச்சுக்கோ, 2M/3. ஓகே, ரைட்டா? அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறது என்னது? ஸோ இங்கே வந்து போனால் 4M/3 × R². ரைட்டா? ஓகேப்பா, அப்போ F' என்னன்னு எழுதலாம்? F' 0. ஓகே, ரெண்டாங்க எவ்வளோ? 8M² divided by 9R². ஓகே, இதை நான் இப்போ எப்படி தனியாக பிரிச்சு இதை எப்படி பிரிச்சாதான் மட்டும் பாரு. இதை எப்படி பிரிச்சாதான் 8/9 என்னன்றது 8/9 G. ஓகே கைஸ், ஸோ சாரி ஃபார் தட். ரெக்கார்டிங் டைமில் வந்து போனால் நெக்கச்சக்க டைம் இதோட 2 டைம் ஆக்சுவலி கரண்ட் போயிடுச்சு. ஸோ அதனால் வந்து ப்ராப்பராக எடுக்க முடியல. ஓகே, இப்போது சமநிலைகள் கொண்ட 2 பொருட்கள். ஓகே, இவ்வளோ தான் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அப்போ என்ன பாரு, இதை எப்படி பிரிச்சதுன்னு பார்த்துக்கோ. இது எப்படி பிரிச்சதுன்னா 8/9 G M²/R². அப்போ G M²/R² என்னன்னு சொல்லுவோம்? ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோமா? அப்போ F' என்னன்னு சொல்லலாம்? அப்போ 8/9 × ஃபோர்ஸ்ன்னு சொல்லலாம். 8/9 × F அப்படின்னு சொல்லலாம். இதுதான் வந்து என்னது? ஸோ இதுதான் வந்து பண்ணால் நியூ ஃபோர்ஸ். இதுதான் என்னது எனக்கு கிடைச்சிருக்க ஸோ புதிய விசை. ஓகேவா? இதுதான் எனக்கு கிடைச்சிருக்க புதிய விசையும் கூட. ஓகேவாப்பா? ஓகேப்பா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா, இது வேற ஒரு பக்கம் மக்கள் பண்ண நம்மளுக்குன்னே எல்லாம் வருது, எனக்குன்னே எல்லாம் வருவீங்களா அப்படின்ற மாதிரி வருதுன்னு வச்சுக்கேன். ஒன்னொன்னும் ஒவ்வொரு டைம் மக்கள் பண்ணுது. ஒரு பக்கம் கரண்ட் சரி பண்ணுது, இன்னொரு பக்கம் பென் டேப் சரி பண்ணுது. என்ன பண்றது? சூரியன் பூமி ஆகியவற்றுக்கு இடையே உள்ள தொலைவு 3 மடங்கு அதிகரிக்கிறது எனில் எத்தனை டைம்? 3 மடங்கு அதிகரிக்கிறது எனில் 2 மடங்கு என்னது? எனில் இரண்டிற்கும் இடையே உள்ள விசை என்பது என்னன்னு கேட்கலாம். சரியா? சூரியனுக்கும் பூமிக்கு இடையே உள்ள தொலைவு வந்து எவ்வளோ? 3 மடங்கு அதிகரிக்குதாமா. சரியா? அப்போ ஆரோட வேல்யூ எத்தனை டைம் அதிகரிக்குது? ஸோ 3R அதிகரிக்குது. சரியா? அப்போ ஃபர்ஸ்ட் இந்த ஃபோர்ஸ் எவ்வளோ அப்படின்னா Fன்னு சொல்லிட்டு இருக்கும். சரியா?
அப்போ புதுசா கிடைச்ச ஃபோர்ஸ் எனக்கு எப்படி இருக்கும் பாரு, புதுசா கிடைச்ச ஃபோர்ஸ் வந்து எஃப் பை அதானே ரைட், எப்படி கிடைக்கும் gm ஸ்கொயர் இன்ட்டு 3r² கிடைக்குமா ரைட்டா. ஸோ அப்போ இதை கால்குலேஷன் பண்ண ஆகும். ஸோ gm ஸ்கொயர் 9r² கிடைக்கும். அப்போ இது என்னாச்சு 1/9 டைம்ஸ்னு வருமா ரைட், 1/4/9 சொல்லிட்டு வரும், f/9 சொல்லிட்டு வரும் இந்த ஃபைனல். சரியா, அப்போ இங்க பாரு. ஸோ இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ வந்து பண்ணா எஃப் ஆனது எதுக்கு நேர்த்தகவல் இருக்கும், மாஸ்க்கு நேர்த்தகவலையும் அதுக்கிடையே உள்ள தொலைவுக்கு எதிர் தகவல் இருக்கும். தொலைவு அதிகரிச்சிச்சுன்னா என்னோட விசை வந்து ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகும். சரியா, அப்ப அதிகரிக்கிறது அப்படின்ற ஆப்ஷன் வந்து கண்டிப்பா வரப்போறது இல்லை. அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷனே வரப்போறது இல்லை. அப்ப இந்த ஆப்ஷனை கேன்சல் பண்ணிடலாம். மிச்சம் என்ன இருக்குது, ஸோ 3 ஆப்ஷன் இருக்கு. 3 ஆப்ஷன்ல வந்து இங்க கண்டிப்பா குறைஞ்சிருக்குது, அதனால மாதிரியும் வரப்போறது இல்லை. ஸோ அதையும் கேன்சல் பண்ணிடலாம். சரியா, அப்ப 63 89% அப்படின்றது தான் மேட்டர். 63 89% அப்படின்றது தான் அது விஷயம். சரியா, ஓகேப்பா. ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன்னு பார்த்துக்கோ. அப்போ பர்சன்டேஜ் எவ்வளோ இழந்திருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு என்னன்னா, ஸோ பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கனா ஃபைனல் மைனஸ் இனிஷியல். ஓகே, ஃபைனல் மைனஸ் இனிஷியல் டிவைட் பை இனிஷியல் இன்ட்டு 100ன்னு போடலாமா. ஓகே, அப்போ ஃபைனல் மதிப்பு எவ்வளோ, ஸோ ஆரம்பம் எவ்வளோ பார்த்துக்கோ f/9. எஸ், f/9 ஆரம்பத்தில் எவ்வளோ இருந்துச்சு, எஃப் இருந்துச்சா, எஃப் டிவைட் பை எஃப் இன்ட்டு எவ்வளோ, ஸோ 100% வருமா. அப்போ இது கேன்சல் ஆச்சுன்னா என்ன வரும் பாரு, இதுவும் இதாச்சுன்னா ஸோ 9 ரைட்டா. ஃபைனல் மைனஸ் இனிஷியல் கரெக்டா, f/9 மைனஸ் எஃப். ஸோ அப்போ இது மேலேயும் கீழே 9ஆல் இது பண்ணோம்னா என்னாச்சு, ஸோ ஆக்சுவலி என்ன போதும், ஸோ 8fன்னு சொல்லிட்டு வருமா ரைட்டா. அப்போ என்னென்னு வரும் பாரு, ஸோ 8f மைனஸ் ரைட்டா 8f டிவைட் பை f இன்ட்டு 100% அப்படின்னு சொல்லிட்டு வரும் கரெக்டா. ஓகே, 8/9 f இன்ட்டு 100% அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகே, ஸோ அப்போ என்ன இது எஃப் கேன்சல், இதை கேன்சல் பண்ணோம்னா என்ன ஆகும், ஸோ 11/9 11.91 சொல்லிட்டு வரும். சரியா, அப்போ இங்கே என்ன வரும் பாரு 88.8% சொல்லிட்டு வருமா. இது அப்ராக்சிமேட்டாக எப்படி இருக்குது, ஸோ இது அப்ராக்சிமேஷனாக எப்படி எடுத்துக்கலாம், ஸோ இதை ஈக்குவல் டு 89% எடுத்துக்கலாமா. அப்போ ஆன்சர் என்னது 89% குறைகிறது. 89% ஆகுது, ஸோ குறையுது, அதுதான் வந்து என்னோட ஆன்சர். ஓகேவா, 89% குறைகிறது, அதுதான் வந்து என்னோட ஆன்சர். ஓகேப்பா. அடுத்து நிறை m ஆனது 2 கூறுகளாக பிரிகிறது. எத்தனை கூறுகளாக பிரிகிறதாமா, 2 கூறுகளாக பிரிகிறது. அவை 1 xm மற்றும் 1 xm என பிரிகிறது. மேலும் இந்த 2 நிறைகளுக்கு இடையே உள்ள விசை உச்சத்தை அடைந்துள்ளது எனில் எக்ஸின் மதிப்பு என்ன கேட்கலாம். ஓகே, 2 விசையுமே என்னாச்சு, ஸோ 2த்துக்கு இருக்கக்கூடிய அந்த மாஸ் வந்து என்னாச்சு, ஸோ 2 நிறைகளுக்கு இடையே உள்ள விசை வந்து உச்சத்தை அடைஞ்சிருக்குதுன்னா எக்ஸினுடைய மதிப்பு என்னன்னு சொல்லி கேட்கலாம். ஓகே, இப்போ ஒன்றும் இல்லைப்பா, இது நிறை வந்து m, இது 2 வந்து பேலன்ஸ்டாக இருக்கணும். இப்போ இது 5, இது 10 கிலோகிராம்னா இது வந்து என்னது, ஸோ இது வந்து பண்ணாது, ஸோ இது 5 கிலோகிராம். வெயிட் இப்போ 1 கிலோகிராம் நிறை இருக்குது. சரி, ஒரு 5 கிலோகிராம் நிறை 10 கிலோகிராம் நிறை இருக்குன்னா இது எப்படி பிரிச்சு அதெல்லாம் 9 1 சரியா. அப்புறமா நான் 2 8, அப்புறம் 3 7 4 6, அப்புறம் 5 5ன்னு பிரிச்சு எழுதலாமா. அப்போ இந்த 2 இடத்துல பாரு, இந்த 2 இடத்துல வந்து பண்ணா நிறைகள் வந்து பண்ணா உச்ச மதிப்பு அடைஞ்சிருக்கா, இந்த 2 இடத்துல சம மதிப்பும் சமமான உச்ச மதிப்பு அடைஞ்சிருக்கு. சரியா, அதே மாதிரிதான் இங்கேயும் இங்க என்னது, ஸோ 2மே உச்ச மதிப்பு அடைஞ்சிருக்கணும். உச்ச மதிப்பு அடைஞ்சிருக்கணும் என்ன ஆகுது, உச்ச மதிப்பு அடைஞ்சிருக்கணும், இதுக்கு இடையே உள்ள அந்த விசைன்றது என்னவா இருக்கணும், ஸோ விசை வந்து என்னவா இருக்கணும், எனக்கு சுழியமா இருக்கும். விசை வந்து என்னது, ஸோ சுழியமா இருக்கணும். புரியுதா நான் சொல்றது என்னன்ட்டு, விசை வந்து இங்க என்னவா இருக்கும், 0வா இருக்கும். ஓகே, சரியா, மாறாம அப்படியே இருக்குன்னா என்னாச்சு, 0ன்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேவா, அப்போ இங்க பாரு, ஸோ இதுல இருக்கிறது எப்படி எழுதலாம் பாரு. ஸோ இப்போ எப்படி எழுதலாம்ப்பா, எஃப் இஸ் இன்வெர்ஸ்லி டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு என்னன்னு எழுதலாம், எக்ஸ் இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸுக்கு எழுதலாமா, எக்ஸ் இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ்ன்னு எழுதலாமா. அப்போ எஃப் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு என்னது, எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வருமா, எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு சொல்லிட்டு வருமா. இது எக்ஸ்எம், ஒன்றும் இல்லை, இது வந்து என்னது, இது எக்ஸ்எம், இது என்னது 1 மைனஸ் எக்ஸ்எம். சரியா, ஸோ எம் காமன், ஸோ அதை விட்டுட்டு இதை மட்டும் நான் எடுத்து பெருக்குனா ஆகுது எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு சொல்லிட்டு வருமா. எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு சொல்லிட்டு வரும். சரியா, இப்போ நான் என்ன பண்ணேன், இதை வந்து எக்ஸை பொறுத்து நான் வகையிடுறேன். அது அப்போ டிஎஃப் பை டிஎக்ஸ் சமம் என்னது, டிஎஃப் பை டிஎக்ஸ் சமம் என்னன்னு வந்து 0ன்னு சொல்லிட்டு வருமா. இதை வகைட்டோம்னா என்ன ஆகும், 1 மைனஸ் 2x சமம் என்னன்னு வந்துச்சு 0ன்னு சொல்லிட்டு வரும். ரைட், இங்கே எழுதலாம் 1 மைனஸ் 2x சமம் என்னன்னு வரும் 0ன்னு சொல்லிட்டு வரும். சரியா, அப்போ மைனஸ் 2x சமம் என்னன்னு வந்துச்சு -1ன்னு வரும். அப்போ இதுவும் கேன்சலு. அப்போ எக்ஸோட மதிப்பு என்னப்பா, எக்ஸோட மதிப்பு 1/2. எக்ஸோட மதிப்பு என்னது, ஸோ 1/2. இதுதான் என்னோட ஆன்சர். ஓகே, ஸோ கிளியராப்பா.
கிளியரா எஸ் அவ்வளோதான். அது அவ்வளோதான்ப்பா. ஓகே ரைட். M மற்றும் 4M நிறை கொண்ட புள்ளி நிறைகள் D என்ற தொலைவில் பிரித்து வைக்கப்பட்டுள்ளது. எங்க D என்ற தொலைவில் பிரித்து வைக்கப்பட்டுள்ளது. ஸோ படத்தில் காட்டியுள்ள மாதிரி. மேலும் மூன்றாவது புள்ளி M0 என்ற நிறை வைக்கப்பட்டுள்ளது. மேலும் அது M0 அப்படின்றத நான் தூக்கி வந்து இங்க வைக்கிறேன்னு வச்சுக்கேன். M0 அப்படின்ற புள்ளி வந்து என்னது, ஸோ ஒரு இடத்துல மூணாவது புள்ளியை நான் வைக்கிறேன். ஓகே வைக்கப்படுகிறது. மேலும் அவற்றின் புவியீர்ப்பு விசை சுழியமெனில் M நிலையிலிருந்து M0 நிலைக்கு இடையே உள்ள தொலைவு என்ன கேட்கறாங்க. M நிலையிலிருந்து M0 நிலைக்கு இடையே உள்ள தொலைவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. சரியா ரைட்டுப்பா ரைட்டு. ஓகே அப்போ இங்க பாரு. ஸோ இது மொத்தமா D. சரியா இதுக்கு நடுவில் எவ்வளவு தொலைவு இருக்கும்னா எக்ஸ் அப்படின்ற தொலைவு இருக்குன்னா அப்போ இதுக்கு நடுவில் எவ்வளவு தொலைவு இருக்கும் ப்ரோ 1 - x இருக்கும் ப்ரோ. எவ்வளவு தொலைவு இருக்கும் 1 - x அப்படின்னு சாரி D - x அப்படின்ற தொலைவில் இருக்குமா. இதுக்கு நடுவில் எவ்வளவு தொலைவு இருக்கும் D - x. அப்போ இங்க வந்து நிறைய M இருக்குது. சரியா இங்க என்னது M0 இருக்குது, இங்க வந்து 4M நிறைய இருக்குது. சரியா அப்போ இது என்ன பண்ணும், இதை வந்து இதை அட்ராக்ட் பண்ணுமா, இது போயிட்டு இதை அட்ராக்ட் பண்ணுமா. அப்போ இது ரெண்டு என்னது, ஸோ இந்த பக்கமும் ஒரு இதா இருக்குமா, ஈக்குவலா இருக்குமா, ஈக்குலிபிரியம் ஸ்டேஜா. அப்போ என்னது, ஸோ சமநிலை ஸ்டேஜ்ல அப்போ அதோட தொலைவு என்னன்னு சொல்லிட்டு அப்போ புவியீர்ப்பு விசை சுழியம் சொல்லிட்டு, அதனாலதான் இதோட புவியீர்ப்பு விசை சுழியம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனாலதான் என்னது இதோட புவியீர்ப்பு விசை வந்து என்னன்னு சொல்லிட்டாங்க, ஸோ சுழியம் அப்படின்னு சொல்லிட்டான். ஓகேவா. ஓகே முதல்ல இந்த நிலைக்கும் இருக்கக்கூடிய புவியீர்ப்பு விசை என்னன்னு கண்டுபிடிக்கலாமா. கண்டுபிடிக்கலாமா. சரி ஓகேவா. சரியா அப்ப FMM0 மதிப்பு என்ன வரும் பாரு, G × MM0 என்னன்னு வரும், ஸோ x² வருமா, x². ஓகே ரைட்டா. சரி ஓகேப்பா. ஓகே அதுக்கடுத்தது பாரு, இங்கேருந்து என்னது இதுக்கும் வைக்கப்பா. அதுக்கடுத்து என்ன பண்ண போறோம், F என்னது M0க்கும் 4M-க்கும் வைக்க போது என்ன ஆகும், G × 4MM0 டிவைடட் பை என்னது D - x ஹோல் ஸ்கொயர்னு சொல்லிட்டு வருமா. எஸ் வரும். சரியா இப்போ இது ரெண்டு என்னது, இப்போ ரெண்டுத்தோடைய புவியீர்ப்பு விசை 0 அப்படின்னா இது ரெண்டு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அர்த்தம், சமமாக இருக்குன்னு சொல்லிட்டு அர்த்தமா. அப்ப சமமா இருக்குன்னா என்ன அர்த்தம் பாரு, சமமா இருக்குன்னா என்ன அர்த்தம், GM/M0 டிவைடட் பை என்னது x² இஸ் ஈக்குவல் டு என்னது 4GM/M0 ரைட்டா, 4GM/M0 ரைட்டா, 4MM0 என்னன்னு வரும் D - x² D - x ஹோல் ஸ்கொயர்னு வருமா. ரைட்டா GM/M0 கேன்சல், இங்கே GM/M0 கேன்சல். அப்போ என்ன ஆகும் பாரு, அப்போ என்ன வருது பாரு 1/x² இஸ் ஈக்குவல் டு 4 டிவைடட் பை ரைட்டா 4 டிவைடட் பை D - x ஹோல் ஸ்கொயர். சரியா அப்போ எனக்கு இங்கே தேவை 1/x தான் வேணும். சரியா ஸோ அப்போ இங்கே வந்து என்னது, ஸோ ஒட்டுமொத்தமாக நான் பண்ணுறேன் ஸ்கொயர் இருக்கு, ரெண்டு பக்கமும் என்ன பண்ணுறேன், ஸோ ரூட் எடுக்கு, இந்த பக்கமும் ரூட் எடுக்கிறேன், இந்த பக்கமும் ரூட் எடுக்கிறேன். ரூட் எடுக்கும்போது என்ன ஆகும், ஸோ ரூட் எடுக்கும்போது என்ன ஆகும், இது பாரு இது என்ன ஆகும்பா 1/xன்னு வருமா, இது என்ன ஆகும் 1/xன்னு வரும். இது என்ன ஆகும் பாரு 4 டிவைடட் பை D - xன்னு சொல்லிட்டு 4 அதாவது ரைட்டு 4 - D அதாவது 4 டிவைடட் பை D - xன்னு வரும். சரியா அப்போ இது ரெண்டுத்தையும் குறுக்கு பெருக்கல் பண்ணலாமா, இது 4 இந்த ஆயிடும், ஸோ 2ன்னு சொல்லிட்டு வந்துடுமா. அப்போ என்ன ஆகும் பாரு, அப்போ D ரைட்டு அப்போ என்னது, ஸோ D - x இஸ் ஈக்குவல் டு 2xன்னு வருமா. எனக்கு D தான், எனக்கு வந்து பண்ணாது, ஸோ D இஸ் ஈக்குவல் டு என்னன்னு வரும் 3xன்னு வரும். எனக்கு இப்போ இந்த x தான் வேணும். அப்போ x இஸ் ஈக்குவல் டு என்னது, ஸோ D/3 இதுதான் வந்து என்னோட ஆன்சர். D என்னது எக்ஸோட மதிப்பு என்னன்னு வந்துச்சு D/3 இதுதான் வந்து என்னோட ஆன்சர். புரிஞ்சுச்சா, எக்ஸோட மதிப்பு என்னது D/3 இதுதான் வந்து என்னோட ஆன்சர். ஓகேவா கிளியராப்பா. ரைட்டு சரியா நெக்ஸ்ட் பாரு, எது கேப் எடுத்துருக்கேன். ஓகே ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக ஒரு பக்கம் போகணும்னு நினச்சி கேப் எடுத்துருக்கேன், பட் இங்கேயே முடிஞ்சிச்சு. ஓகே நோ இஷ்யூஸ்ப்பா, நோ இஷ்யூஸ். ரைட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, அது புவியீர்ப்பு முடுக்கம். சரியா புவியீர்ப்பினால் ஏற்படக்கூடிய முடுக்கம் அப்படின்னு கூட சொல்லலாம். சரியா ஓகே அதாவது இங்க புவியீர்ப்பு முடுக்கம் அப்படின்னு என்னன்னா பூமி இருக்குது. சரியா புவி இந்த இடத்துல இருக்குது. ஓகே இந்த இடத்துல மேல வந்து ஏதோ ஒரு பொருள் இருக்குது. சரியா இப்போ இந்த பொருளை இந்த பூமி எவ்வளோ வேகத்துல இழுக்குது அப்படின்னு சொல்றதுதான். சரியா அந்த பொருளை
எர்த்து எப்படி பிடிச்சி இழுக்குது அப்படின்னு சொல்றது தான் என்னது? ஸோ புவியீர்ப்பு முடுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? புவியீர்ப்பு முடுக்கம் சொல்லுவாங்க. சொல்ல புரியுதா? ஓகே, அப்போ புவியீர்ப்பு முடுக்கம் என்னது? பூமியானது, பூமி அந்த பொருளை இப்படி எடுத்துக்கோ, பூமி அந்த பொருளை எப்படி பிடிச்சி இழுக்குது, எப்படி பிடிச்சி இழுக்குது அப்படின்னு சொல்றதுதான், எப்படி பிடிச்சி இழுக்குது அப்படின்னு சொல்றது என்னது? ஸோ கிராவிட்டி, புவியீர்ப்பு முடுக்கம் அப்படின்னு சொல்லுவோம். என்னது? புவியீர்ப்பு முடுக்கம் சொல்லுவோம். சரியா? எங்க கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லலாம்? மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன் சொல்லலாமா? எஸ், மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன் சொல்லலாமா? அப்போ புவியீர்ப்பு விசை எஃபோட மதிப்பு என்னப்பா? ஜி எம் ஸ்கொயர் டிவைட் பை ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்ன? எம்ஏன்னு எழுதலாமா? அப்போ இதுவும் கேன்சல். அப்போ ஆக்சிலரேஷன் புவியீர்ப்பு முடுக்கம் ஜி இஸ் ஈக்குவல் டு என்னது? ஸோ ஜிஎம் டிவைட் பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லலாம். ஜிஎம் டிவைட் பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லலாம். புரிஞ்சா? ஜிஎம் டிவைட் பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. சரியா? இங்க எம் அப்படின்றது என்னன்னா புவியின் நிறை. இங்க எம்ன்றது என்னது? ஸோ புவியின் நிறை. ஓகே, அப்போ இங்க ஆர் அப்படின்றது என்னது? ஸோ ஆர் அப்படின்றது என்னன்னா வச்சுக்கோங்க, பார்த்தா ஆர் அப்படின்றது என்னன்னா புவியின் ஆரம். என்னது? புவியின் ஆரம். சரியா? இங்க புவியின் ஆரம் அப்படின்றது என்னன்னா வச்சுக்கோங்க, என்னதுப்பா? 6400 கிலோமீட்டர் நினைக்கிறேன். ஐ திங்க் 6400 கிலோமீட்டர் தான் புவியின் ஆரம். ஓகே, ஓகேப்பா. ஓகே. சரி, ஓகே. இது எங்க அப்படின்னா, இது வந்து பண்ண, இது எங்க? சர்ஃபேஸ் என்னது? ஸோ பரப்பளவுல, ஒரு பரப்புல வந்து பார்த்தா என்ன பண்ணும், இந்த ஃபார்முலாவை நாம யூஸ் பண்ணுவோம். சரியா? இதே வந்து பண்ணா மேல இருந்து ஒரு பொருள் கீழே வருது, அது வந்து என்னது? ஸோ தடையின்றி விழுதல்னு சொல்லுவோம் இல்லையா? எஸ், இங்க எழுதலாம். இங்க என்னது? இதே தடையின்றி விழும் கண்டிஷன்ல, என்னது? தடையின்றி விழுதல் கண்டிஷன்ல ஓகே, தடையின்றி விழுதல் கண்டிஷன்ல என்னோட புவியீர்ப்பு முடுக்கத்தோட மதிப்பு என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9.8 அப்படின்னு சொல்லுவாங்க. 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னு சொல்லலாம். சரியா? இதை வந்து பார்த்தோன்னா நம்ம எக்ஸாக்டா என்ன பண்ணுவோம், இதை வந்து பார்த்தா ரவுண்ட் அப் பண்ணி 10 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோம். நான் சொல்லுவோம் 10 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓகேப்பா. ஓகே. சரியா? இதை வந்து நம்ம அடர்த்தியில குறிப்பிடும் போது, இதை நம்ம என்ன பண்ண போறோம், இதை வந்து நம்ம அடர்த்தியில குறிப்பிடும் போது எனக்கு எப்படி தெரியுமா வரும்? இது அடர்த்தியில, ஸோ அடர்த்தியில வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் டென்சிட்டி, அடர்த்தியில வந்து பண்ணா இந்த புவியீர்ப்பு முடுக்கத்தை குறிப்பிடும் போது ஜி இஸ் ஈக்குவல் டு என்னன்னு தெரியுமா வரும்? 4/3 ரோ ஜிஆர், என்னது? ரோ ஜி பைஆர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரோ அப்படின்றது என்னது? இது என்னோட அடர்த்தி. இந்த ஆர் அப்படின்றது என்னோட புவியினுடைய ஆரம். இது என்னது? ஆர் அப்படின்றது என்னோட ஆரம். புரிஞ்சா? ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் டென்சிட்டியில சொல்லும் போது இதுதான் வந்து என்னோட ஃபார்முலா. இன் டேர்ம்ஸ் ஆஃப் டென்சிட்டியில சொல்லும் போது என்னது? ஸோ இதுதான் என்னோட ஃபார்முலா. ரைட்டு. சரியா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்ட்ரைட்டா கொஸ்டின்ஸ்குள்ள போலாம். இது என்ன பண்ணலாம்? ஸ்ட்ரைட்டா ஸோ கொஸ்டின்ஸ்குள்ள போலாம். வா. இரண்டு கோள்களின் சராசரி அடர்த்திகள் சமம். என்னது? சராசரி அடர்த்திகள் சமம்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ரோவோட மதிப்பு என்னது? சமம்னு சொல்லிட்டாங்க. ரெண்டுத்தோடைய ரோ இப்போ என்னது? ரோ ஏ, அப்புறமா ரோ பியோட மதிப்பு சமம்னு சொல்லிட்டாங்க. சரியா? அவற்றின் ஆரங்கள் முறையே R1 மற்றும் R2 எனில் புவியீர்ப்பு முடுக்கம் G1 மற்றும் G2 மதிப்பு என்னன்னு கேட்கலாம். G2 மதிப்பு என்னன்னு கேட்கலாம். ஒன்றும் இல்லைங்க பாரு. ஸோ கிராவிடேஷனல் ஆக்சிலரேஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அதாவது டென்சிட்டியில குறிப்பிடும் போது என்னது? ஸோ நேர்த்தகவல் இருக்குமா? ஆறானது எதுக்கு இருக்கும்? நேர்த்தகவல் இருக்குமா? இது அடர்த்திகள்ல குறிப்பிடும் போது ஆறு வந்து நேர்த்தகவல் இருக்கும். ஓகே, அப்ப இங்க என்னவா இருக்கும்? ஸோ G1 டிவைட் பை G2 மதிப்பு சமமா இருக்கும். R1 டிவைட் பை R2க்கு எனக்கு சமமா இருக்கும். R1 டிவைட் பை R2க்கு எனக்கு சமமா இருக்கும். இதுதான் வந்து என்னோட ஆன்சர். இதுதான் அது. ஸோ என்னோட ஆன்சரும் கூட. சரியா? இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸா? இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் கூட. ஓகே, முந்தைய வருட வினாக்களும் கூட. ஸோ நோட் பண்ணிக்கோ. எல்லா கொஷின்ஸுமே வந்து பண்ணா இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஷின் அந்த பேட்டர்ன்ல தான் நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இங்க என்னோட ஒரு சில ஐடியாலஜி இந்த கொஷின்ஸ்ல இருக்குது. சரி, அந்த கொஷின்ஸ்ல என்னோட ஒரு சில ஐடியாலஜிஸும் இதெல்லாம் இருக்குது. ஓகே, ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோ. ரைட்டு. புவியின் அடர்த்திக்கு சமமான புதியதான கோள் ஒன்றை கருதுக. ஓகே, கற்பனை பண்ணணும். சரியா? புவியோட அடர்த்திக்கு, அதாவது டென்சிட்டி ஆஃப் எர்த். ஓகே, புவியினோட அடர்த்தியும் ஓகே, அதுக்கப்புறம் இன்னொரு பொருளோட அடர்த்தியும் நம்மளுக்கு வந்து பண்ணானது. ஸோ சேம். சரியா?
மேலும் அவற்றின் நிறை 3 மடங்கு அதிகமாக உள்ளது. எதோட நிறை? அந்த புதுசா இருக்குது இல்லையா, இதோட நிறை வந்து பண்ணா மாஸ் வந்து எத்தனை டைம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா, ஸோ 3 டைம்ஸ் ஆஃப் மாஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. சரியா? அப்ப இந்த பொருள் ஏ, இந்த பொருள் இருக்கு, அதோடைய நிறை வந்து எத்தனை டைம் அதிகமாகுது? ஸோ 3 மடங்கு அதிகமாகுதுன்னு வச்சுக்கோங்க. புதிய கோளின் புவியீர்ப்பு முடுக்கம் என்னன்னு கேட்கலாம். புதிய கோள் இருக்குல்ல, அந்த புதிய கோளினுடைய புவியீர்ப்பு முடுக்கம் என்னன்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஒன்றும் இல்லை, எனக்கு தெரியும். G is equal to என்னப்பா? G is equal to gm/r². ரைட்டா? அப்ப நம்மளுக்கு இருக்கக்கூடிய புவியீர்ப்பு முடுக்கம் G டேஷ் இருந்தது. G இன்ட்டு எம்மோட மதிப்பு எத்தனை டைம் அதிகமாகுது? 3m/r². ஒண்ணுமே இல்லடா, டைரக்ட்லி ப்ரொபோஷனல், இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் தான். சரியா? இப்போ G வந்து பார்த்தோன்னா, ஸோ G இஸ் இன்வெர்ஸ்லி டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு மாஸா? ஆமா தானே? அப்ப மாஸ் 3 டைம் அதிகமாகுதா? மாஸ் 3 டைம் அதிகமாகனா இவனு எத்தனை டைம் அதிகமாவா? ஸோ 3 டைம்ஸ் அதிகமாவா? அப்ப ஆன்சர் எவ்வளவு? 3g. ஆன்சர் எவ்வளவு? 3g. இதை நீ டேர்ம்ஸ் ஆஃப் இந்த மாடல்ல போட்டாலும் உங்களுக்கு அதே தான் வரும். சரியா? அப்ப g டேஷ் இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துச்சு? இங்க பாரு, 3gm எழுதலாமா? 3gm/r². அப்ப இது என்னன்னு சொல்லுவோம்? இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஜின்னு சொல்லுவோமா? அப்ப g டேஷ் இஸ் ஈக்குவல் டு என்னது? ஸோ 3g. g டேஷ் இஸ் ஈக்குவல் டு 3g. ஓகே, இதெல்லாம் மேட்டரே இல்லை. ஓகே, இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஸோ மற்றவங்க சொல்லி கொடுக்குது. ஓகே, பட் இலை என்ன சொல்லி கொடுப்பானா? ஹேஷ்டாக் இலை. சரியா? இலை உங்களுக்கு எப்படி சொல்லி கொடுப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, எப்படி சொல்லி கொடுப்பேன்னா, ஸோ ஜி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு எம். சரியா? இங்கே எம் எத்தனை டைம் அதிகமாகுது? ஸோ ஜி இங்கே எத்தனை எம் வந்து பார்த்தா 3 டைம் அதிகமாகுது. அப்போ இது 3 டைம் அதிகமாச்சுன்னா இவனு எத்தனை டைம் அதிகமாகும்? 3 டைம் அதிகமாகும். அப்போ என்ன ஆன்சர்? இதுதான் வந்து என்னோட ஆன்சர். எங்க சொல்லி கொடுத்தேன்? பேசிக் மேக்ஸ்ல 2024ல இதே மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்கடா தம்பி. அதாவது ஒரு பொருளோட இழுவிசை வந்து பண்ணா டி அப்படின்னு சொல்லிட்டு ஆகுது. இன்னொன்னுடைய அப்ப டீன்றப்போ ஒமேகா வந்து ஆர்பிஎம் வந்து ஒமேகா. சரியா? அப்போ அதே ஒமேகா வந்து பண்ணா 2 ஒமேகாவா மாற்றும் போது அதோட இழுவிசை என்னன்னு கேட்டிருந்தான். ஆமாவா? அப்ப என்னது? டி இஸ் டைரக்ட்லி என்னது? mv²/r, m ஒமேகா ஸ்கொயர் ஆர்னு சொல்லலாம். சரியா? அப்ப என்னது? ஸோ m ஒமேகா ஸ்கொயரா ஃபார்முலா. அப்ப என்னது? ஒமேகா ஸ்கொயரு. அப்ப நான் 2 டைம்ஸ் ஆஃப் ஒமேகா ஸ்கொயர்னு சொல்லுமா? அப்ப t இஸ் ஈக்குவல் டி டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு 4 ஒமேகா ஸ்கொயர் தான் தம்பி. அப்போ ஒமேகா 4 டைம் அதிகமாச்சுன்னா இந்த டி எத்தனை டைம் அதிகமாகும்? அதே 4 டைம் அதிகமாகும். அதான் ஆன்சர்னு சொன்னோம்ல. சேம் கான்செப்ட், அதே தான். சேம் கான்செப்ட் என்னது? ஸோ அதே தான் இங்கேயும் நம்ம பயன்படுத்துறோம். ரைட்டா? அதே தான் இங்கேயும் நம்ம என்ன பண்றோம்? ஸோ பயன்படுத்துறோம். வேற எதையும் நம்ம பயன்படுத்தல. நம்ம என்ன பண்ணல? பயன்படுத்தல. ஓகேப்பா. ஏ மற்றும் பி என்ற 2 கோள்களின் ஆரங்கள் முறையே r மற்றும் 1.5 r எனில், மேலும் அவற்றின் அடர்த்திகள் முறையே ரோ மற்றும் ρ/2 எனில் பி மற்றும் ஏ ஆகியவற்றின் புவியீர்ப்பு முடுக்கத்தின் விகிதம் என்ன கேட்டான். இங்க ஒண்ணுமே இல்லை. இங்க புவியீர்ப்பு முடுக்கம் வந்து எதுக்கு நேர்த்தகவல் இருக்கும்? ஸோ இங்க பாரு, ரோக்கு அப்புறம் ஆருக்கும் நேர்த்தகவல் இருக்குமா? இதை மட்டும் இப்படியே ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, ரோ ஆர்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோப்பா. சரியா? அப்ப இது என்னது? ஸோ ஜி. அப்ப ஏவோடைய அடர்த்தி என்னப்பா? ஏவோட அடர்த்தி ரோ. சரியா? பியோட அடர்த்தி என்னவா இருக்கும்? பியோட அடர்த்தி வந்து பண்ணா ρ/2. அதே மாதிரி ஏவோடைய நிறை வந்து பார்த்தோன்னா, ஏவோடைய ஆரம் வந்து பண்ணா 6, பியோட ஆரம் வந்து பண்ணா 1.5 ஆர்ன்னு சொல்லிட்டு இருக்கு. சரியா? இதை நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. இதை நான் ஈஸியா வந்து பண்றேன். ஓகே, ஈஸியா நான் வந்து பண்ணேன். ஜஸ்ட் ஈஸியா பண்றேன். ஓகே, என்ன பண்ணலாம்? ஸோ இங்க பாரு, அப்ப என்னது? கிராவிடேஷன் ஆஃப் பி டிவைடட் பை கிராவிடேஷன் ஆக்சிலரேஷன் ஆஃப் ஏவா? சரியா? அப்ப என்னது? ஏக்கு என்னென்ன இருக்குது? அடர்த்தி பாரு, அடர்த்தி ரோன்னு இருக்குது. ஸோ ஆரம் ஆர்னு இருக்குது. அப்படியே வச்சுக்கோ. இங்க பாரு, அதே வந்து முடுக்கத்தை பொறுத்த வரைக்கும் இது எப்படி இருக்கு பாரு. ஸோ பி ஏக்கு எப்படி இருக்குது? பிக்கு தான் வந்து பண்ணா மாறி இருக்குதா? சாரி. எப்படி இருக்குது பாரு. ρ/2 ρ/2 1.5 3/2 எழுதலாமா? ரைட்டா? 3/2 சொல்லிட்டு எழுதுறேன். ஓகே, அப்ப இது எப்படி எழுதலாம் பாரு. 3 ρ டிவைடட் பை 4 எழுதலாமா? 4r சொல்லிட்டு எழுதலாமா? அதே இங்க வந்து ஏக்கு என்னவா இருக்கு பாரு. ரோனுக்கு ஆர்னு இருக்குது. சரியா? அப்ப இதுவும் காலி. அப்ப ஆன்சர் என்னன்னு வரும்பா? ஆன்சர் வந்து பாத்தா 3:4 3:4 தானது என்னோட ஆன்சர். 3:4 அப்படின்றது தானது என்னோட ஆன்சர். ஓகேவா? புரிஞ்சா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருக்கும்ல, கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். ஓகேப்பா.
ஓகே, நோ இஷ்யூஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா புவியின் ஆரம் r மற்றும் அவற்றின் புவியீர்ப்பு முடுக்கம் g. அது புவியின் ஆரம் r மற்றும் அவற்றின் புவியீர்ப்பு முடுக்கம் என்னது g எனில் அவற்றின் அடர்த்தியை காண்கன்னு சொல்லிட்டான். சரியா? ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் அதாவது கிராவிடேஷன் ஆக்சிலரேஷன் சொல்லலாம் 4/3 ரோ ஜி பை ஆர்னு சொல்லலாமா? அவ்வளோதான். எனக்கு இப்போ ரோ தான் வேணும். அப்போ ரோ ஈக்குவல் டு என்ன போதும்? ரோ ஈக்குவல் டு 3g பை ரைட்டா 3g பை 4 கேபிட்டல் G பை ஆர்னு வரும். அவ்வளோதான் இதோட ஆன்சர். இதான் அது என்னோட ஆன்சர். புரிஞ்சா? எவ்வளோதான் ஆன்சர் இப்போ? ரைட்டா? ரைட்டு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா அடுத்து என்னன்னு பார்த்தோன்னா வச்சுக்கேன், மாறுபடும் புவியீர்ப்பு முடுக்கம். என்னது? மாறுபடும் புவியீர்ப்பு முடுக்கம்ப்பா. ஓகே, இங்க வந்து பார்த்தா என்னது? ஸோ மாறுபடும் புவியீர்ப்பு முடுக்கம் அப்படின்னா இங்க பாரு, இங்க இருக்கிறது வந்து பார்த்தா என்னது? ஸோ இங்க வந்து பார்த்தா என்னது? இதுக்கும் இருக்குது ஆரம் ஆறு. ஓகே, இதுக்கு நடுவில் என்னது? ஆரம் ஆறு. ஓகே, இப்போ இங்க வந்து பார்த்தா ஒரு குறிப்பிட்ட உயரம், புவிக்கு மேல ஒரு குறிப்பிட்ட உயரம் வந்து பார்த்தா h அப்படிங்கிற ஒரு உயரம் இருக்குது. என்னது? h அப்படிங்கிற ஒரு உயரம் இருக்குது. அங்கிருந்து என்ன பண்ணுதுன்னா கீழே பூமியை நோக்கி வருது. கீழே பூமியை நோக்கி வருது. அப்ப இந்த பகுதிக்கு இந்த நிறைக்கும் இதுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எவ்வளவு? இதுக்கும் இருக்கக்கூடிய நடுவில் இருக்கக்கூடிய டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோன்னா எவ்வளோப்பா? r is equal to என்னது? r is equal to கேபிட்டல் r plus h ன்னு சொல்லலாமா? r is equal to கேபிட்டல் r plus h ன்னு சொல்லலாம். ஸ்மால் r is equal to கேபிட்டல் r plus h அப்படின்னு சொல்லலாம். இதே எடுத்துன்னு வந்து நான் கிராவிடேஷன் ஆக்சிலரேஷன் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் வேலை முடிஞ்சிச்சு. அப்போ கிராவிடேஷன் ஆக்சிலரேஷன் ஸ்மால் g is equal to கேபிட்டல் gm divided by என்னது? r plus hd ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அது வரும் r plus hd ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். சரியா? இது எங்க? ஸோ மேல இந்த பொருளுடைய முடுக்கம். சரியா? இதே வந்து நம்ம இதையே நம்ம பரப்பளவை பொறுத்து சொல்லணும் அப்படின்னா இதே நம்ம பரப்பளவை பொறுத்து சொல்லணும். பரப்பு பொறுத்து அப்படின்னா பரப்பை பொறுத்து சொல்லணும் அப்படின்னா வச்சுக்கேன். ஓகே, when gh is equal to என்ன சொல்லலாம்? gh is equal to gs divided by 1 plus h by r the whole square. 1 by h plus r the whole square. இது எப்படி வந்துச்சு நான் டெரிவேஷன் போட்டு காட்ட விரும்பல. ஸோ இதுதான் ஃபார்முலா. சரியா? பரப்பளவு பொறுத்து என்னது? ஸோ சர்ஃபேஸ் என்னது? இது வந்து பண்ணா ஸோ சர்ஃபேஸ் ஆக்சிலரேஷன் GS ஓட மதிப்பு என்னன்னா வந்து பண்ணா gm by r square. ஓகே. அதுக்கு பாரு, ஒரு பொருளினுடைய உயர முடுக்கமானது தரை முடுக்கத்தின் 1/16 மடங்காக மாறுகிறது எனில் அவற்றின் உயரம் என்னன்னு சொல்லி கேட்கலாம். சரியா? வென் ஃபார்முலா தெரியும் எனக்கு, ஈஸி. என்னது? GH is equal to என்னது? ஸோ சர்ஃபேஸ் ஆக்சிலரேஷன் இன்ட்டு 1 plus h by r the whole square. ஓகே, உயர முடுக்கமானது என்ன? தரை முடுக்கத்தின் 1/16 மடங்காக மாறுகிறதாம். என்னது? ஸோ அப்போ என்னது? GS divided by 16 சொல்லிட்டு மாறுது. அப்போ என்னது? ஸோ GS divided by 1 plus h by r the whole square. இந்த GSும் கேன்சல் ஆயிடுது. ரைட்டா? இந்த GSும் கேன்சல் ஆயிடுது. இப்போ இந்த ஸ்கொயர் ரிமூவ் பண்ணதுக்காக ரெண்டு பக்கம் என்ன பண்றேன்? ஸோ இந்த ஹோல் ஸ்கொயர் ரிமூவ் பண்ணதுக்காக நான் ரெண்டு பக்கம் ரூட் எடுக்கிறேன். ரூட் எடுத்தா என்ன ஆகும்? 1/4 is equal to 1 by 1 plus h by r அப்படின்னு சொல்லிட்டு வருமா? ரைட்டா? இது ரெண்டுத்தையும் குறுக்கு பெருக்கல் பண்ணலாம். அப்ப என்ன வரும் பாரு? 1 plus h by r சமம் என்னென்ன வரும்? 4ன்னு சொல்லிட்டு வரும். ஓகே, அப்ப h by r is equal to எவ்வளவு வரும்? 3ன்னு சொல்லிட்டு இந்த 1 என்னென்ன போச்சா? -1. அப்ப h is equal to என்னென்ன வரும்ப்பா? h is equal to 3r அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதுதான் என்னோட ஆன்சர். அப்போ உயரத்தோட மதிப்பு என்னது? ஸோ 3r அப்படின்றது தான் என்னது? என்னோட ஆன்சர். புரிஞ்சா? உயரம் என்னது? ஸோ இதுதான் என்னோட ஆன்சர். கிளியரா? கிளியராப்பா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். நடுவில் கேப் ஸ்லைடு வேற எம்டியா விட்டுட்டு இருக்கேன். என்னத்துக்கு விட்டேன்னு எனக்கும் ஒன்றும் புரிய மாட்டேங்குதுன்னு வச்சுக்கேன். ஞாபகம் வந்துச்சு எதுக்கு விட்டேன்னு சொல்லிட்டு. ஓகே, எதுக்கு விட்டேன் அப்படின்னா, ஓகே, ஒருவேளை இந்த உயரம் ஹச் இருக்குல்ல, இந்த உயரம் ஹச் ஆனது எதை பொறுத்த வரைக்கும்
என்னுடைய புவியினுடைய ஆழத்தை பொறுத்தவரைக்கும் ரொம்ப 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 கம்மி, ரொம்ப 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 கம்மி. சரியா? அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ அதனால வந்து இங்க இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, இங்க பாரு GH இஸ் ஈக்குவல் டு என்ன ஆகும், GH இஸ் ஈக்குவல் டு GS டிவைட் பை 1 பிளஸ் H/2 த ஹோல் ஸ்கொயரா, ஹோல் ஸ்கொயரா. சரியா? இப்போ நான் என்ன பண்ணேன்னு பார்த்துக்கோ, இந்த GH அப்படியே வச்சுக்கிறேன். இது வந்து மேலே போகும்போது அது ஸோ GS இன்ட்டு 1 plus H/2 த H/2 இன்ட்டு -2 எழுதலாமா, பவர் -2ன்னு சொல்லிட்டு எழுதலாமா? ஸோ அக்கார்டிங் டு மேத்தமெட்டிக்ஸ் லா, அக்கார்டிங் டு அதாவது கணிதவியல் படி பார்த்தோன்னா, கணிதவியல் பைனாமினல் சொல்லுவாங்க, அதாவது இருபடி சமன்பாடுன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். சரியா? பைனாமினல்னா அதான் நினைக்கிறேன், சரியா ஞாபகம் இல்லை. பைனாமினல் தியரம் அப்படி அதை பயன்படுத்தும் போது 1 plus x பவர் n அப்படின்றது எப்படி எழுதலாம்னா, n பவர் n எப்படி எழுதலாம் அப்படின்னா 1 plus nx அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம், 1 plus nx அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். சரியா? அப்போ இதை எப்படி மாற்றி எழுதலாம், அப்போ GH is equal to GS into 1 minus ரைட்டா 1 minus 2h divided by r அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம், 2h divided by r அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். இதுவும் வந்து பண்ண ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா கூட, இதுவும் வந்து பண்ண ஒரு முக்கியமான ஃபார்முலா. ஓகேவா? இது ஒன்று ஒரு முக்கியமான ஃபார்முலாவும் கூட. சரியாப்பா? ஓகே. ஓகேவா? ஸோ இதை வச்சு கொஞ்சம் கொஷின்ஸ் போகலாமா? இதை வச்சு என்ன பண்ணலாம், ஸோ கொஷின்ஸ் பார்க்கலாமா? வா பரப்பினை பொறுத்து புவியீர்ப்பு முடுக்கம் G மற்றும் அவற்றின் உயரம் 32 கிலோமீட்டர். என்னது? புவியீர்ப்பு முடுக்கத்தினை பொறுத்து, பரப்பினை பொறுத்து புவியீர்ப்பு முடுக்கம். நெக்ஸ்ட் என்னடா வச்சிருக்கேன்? ஓகே முடிய போதா? நான் கூட இன்னும் எதோ இருக்குதோ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனால் முடிய போகுது. ஓகேப்பா, என்ன கொஷின்ஸ் அப்படின்னா, ஓகே, பரப்பினை பொறுத்து புவியீர்ப்பு முடுக்கம் G மற்றும் அவற்றின் உயரம் 32 கிலோமீட்டர் எனில் உயரத்தை பொறுத்து புவியீர்ப்பு முடுக்கம் என்னன்னு கேட்கலாம். ஓகே, அப்போ GH இஸ் ஈக்குவல் டு என்னது, ஸோ GH தானே, GH தான் உயரத்தை பொறுத்து புவியீர்ப்பு முடுக்கம். GH இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லலாம், GS இன்ட்டு 1 minus வாட் 2h, அதானே 2h டிவைடட் பை r. அப்போ இங்க பாரு புவியீர்ப்பு முடுக்கம் G மற்றும் அவற்றின் உயரம் வந்து என்னது, ஸோ 6. அவற்றின் உயரம் வந்து என்னன்னு சொல்லிட்டாங்க, 6ன்னு சொல்லிட்டாங்க. சரியா? சரி, உயரம் 32 கிலோமீட்டர். இங்க 6 அப்படிங்கிறதுனா புவியினுடைய ஆரம். சரியா? அப்போ GS மதிப்பு என்னது, GA. சரியா? அப்போ 1 minus 2 இன்ட்டு 32 இன்ட்டு ஓகே 6400 கிலோமீட்டர். ரைட்டா? அப்போ இது என்னாச்சு, இது 200ன்னு சொல்லிட்டு வருமா? ரைட்டா? அப்போ இதுவும் கேன்சல் ஆகிட்டு என்ன 100ன்னு சொல்லிட்டு வருமா? அப்போ என்னது G இன்ட்டு 1 minus 1/100ன்னு சொல்லிட்டு வரும். சரியா? அப்போ இதை மீசியமாக எடுத்தோம்னா GH சமம் என்னன்னு வரும்ப்பா, என்ன வரும் பாரு, 100 minus 1 divided by 100ன்னு சொல்லிட்டு வரும். ரைட்டா? இன்ட்டு G. அப்போ என்ன வரும் பாரு, ஸோ 99/100 இன்ட்டு Gன்னு சொல்லிட்டு வரும். இதுதான் வந்து என்னது, என்னோட GHோட மதிப்பு. சரியா? அப்போ GH சமம் என்னது, ஸோ இதை மாற்றினோம்னா என்ன பார்க்கும், இதை மாற்றினோம்னா என்னது, ஸோ இதை வந்து டிவைட் பண்ணோம்னா 0.99 Gன்னு சொல்லிட்டு வரும். 0.99 Gன்னு சொல்லிட்டு வரும். இதுதான் வந்து என்னோட ஆன்சர். இதுதான் என்னது, ஸோ என்னோட ஆன்சர். சரியா? ரைட்டு. கிட்டத்தட்ட இதில் வந்து ஒரு 20 கொஷின்ஸ் ஆச்சு மினிமம் ஒரு 20 to 25 20 கொஷின்ஸ் மினிமம் 20 கொஷின்ஸ் ஆச்சு இருக்கும்ப்பா இந்த லெசன்ல. இப்போ நான் இந்த லெக்சர்ல குறைஞ்சபட்சம் 20 கொஷின் ஆச்சு குறைந்தபட்சம் இருக்கும். ஓகே, ஏன்னா நிறைய கொஷின்ஸ் நான் எடுத்துட்டு வந்தேன் இன்னைக்கு. ஓகே, நான் பார்த்துக்கோ. நான் வந்து உண்மையுமே இதை வந்து எப்போ வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னா, இதை நான் முதல்ல வந்து லெக்சரை நான் இதை ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இதை நான் இது பண்ணுறதுக்கு அப்புறம் எழுதி வைக்கணும். நான் தனியாக எழுதி வச்சதை மினிமம் நான் என்ன பண்ணணும், அதை டிரான்ஸ்லேஷன் பண்ணணும். மினிமம் எனக்கு இதில் வந்து ஒரு 3 மணி நேரம் to 4 மணி நேரம் ஒர்க் இருக்குது. நான் காலேஜ் விட்டு வந்ததுலேருந்து நான் ஆக்சுவலி இதை தான் பண்ணிட்டு இருக்கேன். காலேஜ் விட்டு நான் வந்ததுலேருந்து என்ன பண்ணுறேன்னா இதை தான் நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ ஏன்னா அந்த அளவுக்கு இதில் வந்து பண்ணால் பெரிய ப்ராசஸ் இது. ஓகே, பெரிய ப்ராசஸ் இது. ஸோ என்னோட ஹார்ட் ஒர்க்கை தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணாது. ஸோ பார்த்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்காக ஸோ ஏதோ பண்ணணும் அப்படின்றதுக்காக நிறைய பண்ணிட்டு இருக்காரு சார். ஆக்சுவலி அபி சார் வந்து நிறைய பண்ணிட்டு இருக்காரு. ஸோ யூஸ் பண்ணு, சரியா? யூஸ் பண்ணிக்கோ.
ஸோ நம்மளுக்கு நீட் கிராக் பண்ணீங்கன்னா எனக்கு போதும். சரியா, வேற எதுவும் வேண்டாம். நீட் கிராக் பண்ணால் போதுமானது. ஓகேப்பா. ஸோ இங்கே என்னது, இங்கே வந்து பார்த்தோன்னா என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? இங்கே என்ன அப்படின்னா, இதை வச்சு ஏதாவது கொஷின் எடுத்துருக்குன்னா இதை வச்சு எந்த கொஷினும் எடுக்கல. ஓகே. இப்போ வேரியேஷன் ஆக்சலரேஷன், அதாவது மாதம் புவி முழுக்க மாதத்தை பொறுத்து. இப்போ ஒன்றும் இல்லடா, ஆழம்னா அது, ஸோ பூமி இருக்குதுன்னா அந்த பூமிக்கு நடுவில் லேயராக இருக்குல்ல, ஆழம்னா அது. ஸோ இந்த மையப்பகுதியிலேருந்து சொல்லியிருப்பாங்க. சரியா, ஸோ டெப்த்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தா நான் டெரிவேஷன்லாம் போடணும்ல, அங்கேருந்து இதோட முடுக்கத்தோட மதிப்பு என்னவா இருக்குன்னு பார்த்தோன்னு வச்சுக்கேன். ஓகே, டெப்த் இஸ் ஈக்குவல் டு, ஓகே, டெப்த் கிராவிடேஷன் ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு, ஓகே, surface gravitation acceleration into surface gravitation acceleration into 1 minus d by r அப்படின்னு சொல்லலாம். இந்த d அப்படின்றது கொடுக்கப்பட்ட ஆழம், இந்த என்னது கொடுக்கப்பட்ட ஆழம். இதுதான் வந்து பார்த்தா என்னோட ஃபார்முலா, இதுதான் அது. ஸோ என்னோட ஃபார்முலா. ஓகே, சரி, ஓகேப்பா. ஸோ இந்த புவியீர்ப்பு முடுக்கத்துக்கும் ஆழத்துக்கும் இடையே உள்ள கிராஃப் எனக்கு எப்படி வரும்? இந்த புவியீர்ப்பு முடுக்கம் ஜிக்கும் ஆழத்துக்கு இடையே உள்ள கிராஃப் எனக்கு எப்படி வரும் அப்படின்னு பாருங்க. ஆழத்துக்கு இடையே கிராஃப் எப்படி வரும்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் எதை பொறுத்து அப்படின்னா, அடர்த்தியை பொறுத்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்க. அடர்த்தியை பொறுத்து இந்த ஜி வந்து எதுக்கு நேர்த்தகவல் இருக்குது? ஜி வந்து ஆறுக்கு நேர்த்தகவல் இருக்குது. ஓகே, ஆனால் வந்து எம்ஐ பொறுத்து நம்ம வந்து பண்ணாது. ஸோ ஆக்சுவல் ஃபார்முலாவை பொறுத்தோம்னா வந்து பண்ணாது, ஜி வந்து ஆர் ஸ்கொயருக்கு எதிர் தகவல் இருக்கா? அப்போ இது என்ன வந்து எனக்கு ஒரு மிக்ஸ்டு கிராஃபாக கிடைக்கும். இதே கிராஃப் நீ எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் எலக்ட்ரிக் சார்ஜ் ஃபீல்டில் படிப்பேன். அப்போ ஆருக்கு நேர் தகவல் இருக்குனால கொஞ்சம் தூரத்துக்கு ஆகும். ஸோ கொஞ்சம் தூரத்துக்கு வந்து பண்ணால் ஸ்ட்ரெயிட் லைனில் வருமா? அப்போ கிராஃப் என்ன ஆகும்? சடனாக வந்து பண்ணால் ஹைப்பர் போலாவாக மாறும். சடனாக என்ன ஆகும்? ஸோ ஹைப்பர் போலாவாக மாறும். ஹைப்பர் போலானா அதிபரவளையமாக மாறும். சரியா, ஸோ இதுதான் எனக்கு கிடைக்கக்கூடிய மிக்ஸ்டு கிராஃபாக இருக்கும். இதுதான் எனக்கு கிடைக்கக்கூடிய மிக்ஸ்டு கிராஃபாக இருக்கும். ஸோ டைரக்ட் கொஸ்டின்ஸ் கிராஃப்லேருந்து கேட்கலாம். ஸோ ஓகேப்பா. ஸோ இதோட வந்து பண்ணால் கிராவிடேஷன் ஈர்ப்பியலுடைய பகுதி 1 முடிஞ்சிச்சு. இன்னும் நான் ஒரு லெக்சரில் இன்னொரு லெக்சரில் நான் என்ன பண்ணிடுவேன், இந்த ஈர்ப்பியல் லெசன் நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக முடிச்சிடுவேன். ஸோ ஓகே கைஸ், ஸோ நல்லா படி, நல்லா சாப்பிடு, 5 to 6 மணி நேரம் குறைஞ்சபட்சம் தூங்கு. ஸோ வேற ஒன்றும் இல்லை. பாய். ஓகே, பாய்ப்பா.